உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஜர்னி எப்படி போச்சு அப்படின்றத யூ கேன் குவிக்லி எக்ஸ்பிளைன். என் ஐடியில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி இப்படி தான் போகணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லை. பட் ஏதோ ஒரு ஐடி ஜாப்ல போகணுன்றது தான் இனிஷியல் தாட். இந்த மாதிரியான குவாலிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் இந்த மாதிரி என்னை மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிட்டுங்க. நாலேஜ் ஷேரிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, நான் இந்த நாலேஜ் ஷேர் பண்ணா நாளைக்கு எனக்கு ரிஸ்க் ஆயிரும், என் ஜாப் இன்னொருத்தன் எடுத்துக்குவான் அப்படின்ற ஒரு நிலைமையில ஒர்க் பண்றது வந்து எங்கேயுமே வளரக்கூடாது. ஜிஆர்சி அப்படின்னா ஓகே, G stands for governance, R is for risk, C for compliance. How should someone find that I should have my career only in GRC? எந்த வேலையுமே ஜான் பிடிச்சி செய்யும். இப்போ நான் வந்து சும்மா செய்யறேன் அப்படின்னும் போது நீங்க உங்களுக்கே நீங்க துரோகம் பண்றீங்க, அந்த கம்பெனிக்கும் நீங்க சரியா செய்ய முடியாது, வேலை செய்ய. How should someone find that I should get into this complaints officer and the GRC தான் என்னோட பெஸ்ட் கரியரா இருக்கும் அப்படின்றத. ஏன்னா நான் சொன்ன மாதிரி GRC இல்லாத கம்பெனியும் இல்ல, ப்ராடக்ட் இல்ல, எதுவுமே கிடையாது. எல்லாத்துலயுமே GRC இருக்கு. So you can switch at any time. நான் தனியா போய் ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம நான் போய் ஒவ்வொன்றா பார்த்து செக் பண்ணி பண்றதுக்கு பதில் வந்து என்ன பண்ணு, எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி எனக்கு சிஸ்டம் ஓபன் பண்ண உடனே எனக்கு டேஷ்போர்ட்ல எல்லாம் வந்து. இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்தாங்கன்னா இந்த ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கவர்னன்ஸ்குள்ள அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உள்ள எடுத்துட்டு போய் சஸ்கம் பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட்ல மாஸ்டரி பண்ண ஒருத்தருக்கு இன்னொரு ப்ராடக்ட் கத்துக்கிறது ஈஸி தான். இந்த ஒரு வேல்யூவோட நான் வந்து எண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நீங்க சொல்ற மாதிரி இருந்தா. மறுபடியும் ட்ரைவ் பண்ண விரும்புற ஒரே பாயிண்ட் என்னன்னா, எதை செஞ்சாலும் பேஷனோட செய்யணும். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட்ல இருக்கக்கூடிய கெஸ்ட்டை பத்தி ஜஸ்ட் ஷார்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். நான் வந்து பெங்களூர்ல வந்து புதுசா வரும்போது எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரோவைட் பிரிட்ஜ்ன்ற கம்பெனி இட்ஸ் பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி அப்படின்றது. பட் நான் பெங்களூருக்கு தமிழ்நாட்டுல இருந்து வரும்போது புதுசா வரும்போது யாரும் என்னன்னே தெரியாது. பட் இன்னைக்கோட பாட்காஸ்ட் இருக்கிறவரை பாத்தீங்கன்னா, நான் பெங்களூர்ல புதுசா வரும்போது என்னைய வந்து கைட் பண்ணி, எனக்கு எதுவுமே தெரியாது, பிபிஓ கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இந்த மாதிரிலாம் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்லாம் கூப்பிட்டு வீட்லயே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ஷெல்டர் கொடுத்து நிறைய எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல பெரிய ஃபார்ச்சூன் 500 கம்பெனில ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஃபுல் கெரியர் ஜர்னி பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவரே நான் வந்து இன்னைக்கு எடுத்துட்டு உங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றவர் அவரோட டைம் 1 hour வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க போறேன். சோ எனக்கு நிறைய விதத்துல அவர் டிப்ஸ் கொடுத்து நானும் ஒரு லெவலுக்கு இப்ப நான் மேல வந்திருக்கேன்னா அதுல என்னோட கெரியர்ல இவருடைய பங்கும் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வந்து இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நான் வந்து இவர்கிட்ட நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்ல கேட்டுக்க போறேன். உங்களுக்கும் அதிகமான இன்புட்ஸ் இவருடைய கெரியர் ஜர்னில வரப்போகுது. குறிப்பா டேட்டா அனலிஸ்ட், ஏஐ இதெல்லாம் பேச போறோம். பட் அதை தாண்டி இன்னொரு கெரியர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது என்ன கெரியர், அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல எப்படி இருக்குது அப்படின்ற பத்தி ஃபுல் கெரியர் ரோட் மேப்பாவும் இருக்க போது அவருடைய கெரியர் ஜர்னி பேச போறாரு. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து அவர் இன்வைட் பண்ணிடலாம். நான் அவர் வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிதான் பழகிருக்கேன், அதனால நான் அப்படியே போயிடுவேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? Fine, John. Thanks for the kind words. It's a beautiful introduction. I am very happy to be part of your podcast. எல்லாருக்கும் viewers எல்லாருக்கும் ஒரு ஹாய். So John சொன்ன மாதிரி, yes, it's been a long journey and a very good relationship. It's an அண்ணன் தம்பி relationship. It's not like some working relationship. So நாங்க ஜான் சொன்ன மாதிரி அண்ணா தம்பி இப்படிதான் இந்த கான்வர்சேஷன் போகும். Hope you will enjoy and have a good time. வண்டர்ஃபுல்லா. ஸோ இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டாக எனக்கு வந்து உங்களோட கெரியர் ஜர்னி பற்றி எங்கிட்ட நம்ம பர்சனலாக மீட் பண்ணும் போதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. பட் நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராஜுவேட் ஆனீங்க, அதுக்கப்புறம் இப்போ என்ன பொசிஷனில் இருக்கீங்க, நடுவில் நிறைய ஸ்ட்ரகிள் ஜர்னியில் என்கிட்ட பர்சனலாக பேசியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. பிகாஸ் நானும் ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்து இப்போ மேலே வந்திருக்கேன்னு சொல்லும்போது பரவாயில்லப்பா, இதே மாதிரி ஒரு ப்ராசஸ்ல. ஏன்னா எனக்கு வந்து என்ன கோல்னு பார்த்தீங்கன்னா, ஐடியில் பெரிய ஆள் ஆகும், இதுதான் எனக்கு கோலாக இருந்துச்சு. பட் நிறைய பாத்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்தது. நீங்க சொல்லக்கூடிய நம்ம 1-on-1 ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய டைம்ல சொல்லக்கூடிய நிறைய இடத்துல வந்து ஓகே, நானும் அதே மாதிரி ஸ்ட்ரகிள் பாத்துல தான் வரேன். நிறைய டைம் நீங்க சொல்லிருக்கீங்க, இதுதான் ப்ராசஸ், இப்படிதான் போகணும், பரவாயில்ல, யூ கீப் டூயிங் இட், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ தட் எனக்கு வந்து அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, என்னைய மாதிரி நிறைய பேர் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் கெரியர் டிரான்சிஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு எல்லாமே உங்களுடைய ஜேர்னில இருந்து நிறைய விஷயம் வந்து ரிலேட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி. உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஜேர்னி எப்படி போச்சு அப்படின்றத யூ கேன் குவிக்லி எக்ஸ்பிளைன் டு அஸ். Sure.
ஆக்சுவலி பார்த்தாக்கா என் ஃபேமிலியில வந்து யாருமே ஐடில வேலை செய்யல. ஓகே. ஐ அம் த ஒன்லி பெர்சன் ஹூ இஸ் வொர்க்கிங் இன் ஐடி. எங்க ஃபேமிலி ஃபுல்லா எல்லாம் டீச்சிங் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் டீச்சர்ஸாவே இருந்த ஈவன் என்னுடைய சிப்லிங்ஸ் மற்ற என் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டீச்சிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க. ஆனா எனக்கு வந்து அதுல ஒரு நாட்டம் போல. ஐ வாண்டட் டு டூ ஐடி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்போ ஒரு மோகம் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் பயங்கர பூம். இன் தி இயர் 2000 ஆன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர பூம் ஐடி. ஸோ ஐ சூஸ் ஐடி. ஐடில எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து ப்ராப்பரா கைட் பண்ணி இப்படிதான் போகணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ்டா இல்ல. பட் ஏதோ ஒரு ஐடி ஜாப்ல போகணுன்றது தான் இனிஷியல் தாட். இது எந்த இயர்னா? ஸோ இது வந்து 2003 when I finished my computer science. பிஷப் அப்பாசாமி காலேஜ்ல நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு பர்சியூ மை போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ பிஷப் வீவர் காலேஜில் எம்எஸ்சி ஐடி எடுத்து பண்ணேன். அதுலேயே மிக்ஸ்ட் எமோஷன்ஸ். எம்சிஏ பெட்டராக இருக்கும், ஐடி இல்லை, அது நிறையா கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு டூ ஐடி. ஐ ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா வேலர். ஓகே, நான் இப்போ லொக்கேஷன், அடுத்த ப்ராப்ளம் வந்து லொக்கேஷன், எங்கே போகிறது? நம்ம தமிழ்நாட்டில் இருந்தனால பெட்டர் வந்து சென்னை தான் இல்லையா, சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தாக்கா பெங்களூர்ல இருந்துச்சு. நான் ஹார்டா போய் சென்னையில் தான் தேடினேன் வேலையை. ஆனால் சென்னையில் வந்து தேடி அது எனக்கு என்னமோ செட் ஆகலை. அதுக்கு முன்னாடி கேம்பஸ் இன்டர்வியூஸ் வச்சு, இதை ரொம்ப நான் முக்கியமாக சொல்லணும். ஏன்னா அப்போ நான் வந்து அதை லைட்டாக எடுத்துட்டேன். நான் கேம்பஸ் இன்டர்வியூஸ் வரும்போது ஸோ ஓகே ஃபைன். அப்போது எங்கள் காலேஜில் போய் ஒரு டைம் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது. நான் போனாக்கா எல்சிடி ப்ராஜெக்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அப்புறம் அந்த சார் கூப்பிட்டு, ஏய் இங்கே கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கு, போய் எழுதியா அப்படின்னாரு. அப்புறம் நான் சரி போய் எழுதலாமே அப்படின்ட்டு போயிட்டு, சரி ஃபர்ஸ்ட் ரவுண்டு சும்மா ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ண, ட்ரெஸ் கூட மாற்றல, அப்படியே போய் எழுதினேன். அது என்னமோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டேன். சரி, அடுத்த ரவுண்டு வந்து 1-on-1 இன்டர்வியூ. அதுக்குள்ளே ஓடி போய் என் ரூமில் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து உட்காந்து, சரி இப்போ நம்ம கொஸ்டின் ரவுண்டு போகலாம் அப்படின்னாக்கா, எல்லாமே அவங்க கேட்குறது தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். ஆனால் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. வெளியே வந்ததுக்கப்புறம் அடடாடாடா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கானுங்க, எப்படி ஆன்சர் பண்ணாம வந்தேன். ஸோ இது என்னன்னா, எப்பவுமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லதுன்றேன் நான். ஒரு வேளை அது கிடைச்சிருந்துச்சுன்னா என்னுடைய கேரியர் எப்படி ஷேப் ஆயிருக்குமோ தெரியல. இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கூட ஐ திங்க் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். கேம்பஸ் இன்டர்வியூஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் போது ஒரு என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கணும் ஜாப்ல. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஜாப்ல போயிட்டோம்னாக்கா அது நிறைய கற்றுக் கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்கா. பெங்களூர் வந்தாச்சு 2006ல. ஐ கேம் வித் அன் ஆஃபர். நான் ஒரு நாள் கோயம்புத்தூர்ல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், செலக்ட் ஆனேன். சரி பெங்களூர் தான் ஜாப். அப்போ வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ். அது வந்து ஆதித்யா பிர்லா கம்பெனி உடைய ஆஃபர். சரி வந்தேன், ஃபர்ஸ்ட் டைம் இன் பெங்களூர். அண்ட் தட் இஸ் வேர் மை ஜேர்னி ஸ்டார்டட் இன் 2006 ஜனவரி. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி 20 years in Jan 2026. அதுக்கப்புறம் டு ஆன்சர் யுவர் அதர் கொஸ்டின், எப்படி என் கேரியரில் ப்ரோக்ரஸ் ஆனேன் அப்படின்னா, இனிஷியலி வந்து இட் வாஸ் வெரி டஃப். உள்ளுக்குள்ள உங்களுக்கு தெரியும் பாலிடிக்ஸ் இல்லாத இடம். அப்போல்லாம் ப்ராசஸ் இம்மெச்சூரிட்டி இருந்துச்சு, நிறைய ப்ராசஸ் வந்து மெச்சூர் ஆகல. டீம் லீட்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து நியூ இன் டு தி இண்டஸ்ட்ரி. அப்போ அவ்வளோ வந்து மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ் வந்து இல்லை. ஸோ அப்போ நாங்களும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஏன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் டஃப்பான காரியம் நெகோசியேஷன். கிளையண்ட் சொன்னது தான். நம்ம வந்து நோ சொல்லி பழக்கமே கிடையாது இந்தியன்ஸில். அது நம்ம கல்ச்சர்லேயே இருக்கிறது. நம்ம நோவே சொல்ல மாட்டோம். ஆக்சுவலி அது ஒரு லேர்னிங் பாயிண்ட் இருந்தது. ஸோ பட் நான் ஒரு 1.5 years 2 years இருக்கும்போது, இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் பண்ற தப்பு, 6 மாசம் கழிச்சு இன்னொரு ஜாப் போயிடணும், வேற ஹை சேலரி, ஏன்னா அந்த ஒரு எண்ணத்துல போனேன். அப்போ போய் அட்டன் பண்ணும்போது ஒரு மேனேஜர் சொன்னாரு, என்னை இன்டர்வியூ பண்ணவர், இன்டர்வியூலாம் நல்லதாப்பா பண்ணேன், ஆனா 6 மாசத்துல கிளம்பிட்டு வந்துட்டியே, நீ இருந்து கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன் why are you switching அப்படின்னாரு. ஆக்சுவலி இட் வாஸ் ரியலி அ தாட் ப்ரோவோக்கிங் கொஸ்டின். அது இட் இஸ் என்ன நெகட்டிவா நான் என்ன இம்பாக்ட் பண்ணல. ஆக்சுவலி இட் இம்பாக்டட் மீ பாசிட்டிவ்லி. ஓகே சரி நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு 2 வருஷம் அந்த கம்பெனியில் நான் லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஹேட் அன் ஆஃபர். இந்த ஜேர்னி இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். என்னன்னா இது இன்டர்வியூவே அட்டன் பண்ணல. நான் என் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஜாப் சர்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டாரு, ஒரு பிஎம்.
நான் வந்து நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு வாப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என் ஆஃபீஸில் ஆல்ரெடி 3 பேர் லீவில் இருக்கான், நான் இப்போ வர முடியாது, இப்போ வந்தேன்னாக்கா இங்கே ஸ்ட்ரகிள் ஆகும், என்னுடைய வேலை மட்டும் கிடையாது, என்னுடைய டீம் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். அது நான் உண்மையாக சொன்னேன். ஆனால் அதுதான் அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஓ, இவன் கொஞ்சம் டெடிகேட்டடா இருக்கான் போல இருக்கு அப்படின்ட்டு போனேன். ஒரு 10 நிமிஷம் பேசினாங்க. சரிப்பா நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணு. அவங்க சொன்னாங்க, ஓகே இன்டர்வியூ உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் கூட பயோட் பண்ணிடுறேன், யூ கம் அண்ட் ஜாயின். ஆக்சுவலி இதுதான் என்னுடைய கெரியர்ல வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். இந்த கம்பெனி செகண்ட் கம்பெனி போகும்போது ஸோ அங்க வந்து ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருந்தது. அதுல ஒரு ஐடி கோர் ஐடி நெட்வொர்க்கிங், அப்போல்லாம் பிளாக்பெரி மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் ஜாயின் பண்ணேன் ஒரு ஃபியூ இயர்ஸ். அதுக்கப்புறம் உள்ள ஒரு இன்டர்னல் ஜாப் போஸ்டிங் கிடைச்சது. அங்கே வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்டை ஸ்டார்ட் பண்ணேன். 2010 இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15 வருஷம் ஜேர்னி இப்போ நான் இருக்க ப்ராடக்ட்ல. நான் உங்களுக்கு போக போக இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன். ஸோ இப்படி தான் என்னுடைய இது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெளிநாட்டுல போய் டிராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கில்ஸை நான் வளர்த்துக்கிட்டேன். அதை நான் உண்மையை சொல்லணும். ஏன்னா ஸ்கில்ஸ் வளரலைனாக்கா டூ திங்ஸ், லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங். இந்த அன்லேர்னிங் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தருடைய கெரியர்ல. நிறைய லேர்ன் பண்ணிட்டு அதையே பிடிச்சி அதான் நம்ம நம்பிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா சில காரியம் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த காரியத்தை வந்து அன்லேர்ன் பண்ணிட்டு அதுக்கான ரீலேர்னிங் பண்ணிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா கெரியர்ல வந்து we can see progress. most of the thing செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு சுத்தமா கிடையாது. அப்பெல்லாம் அதெல்லாம் பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் பண்ணவே மாட்டேன், ரொம்ப கஷ்டம். ஆனா அது வந்து எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துச்சு. நான் வெளிநாட்டுக்கு போய் வெளியே பீப்புளோட பழகும்போது இட் கேவ் மீ மோர் கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஐ டிஸ்கவர் மை செல்ஃப். ஓகே நம்மளுக்கு இந்த இதெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம்னு நான் பேஷனேட்டாக செய்யும்போது ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் வெளிநாட்டில் போய் டீம் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் பில்ட் டீம் இன் போர்ச்சுகலில் போயிட்டு ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு டீம் ஸ்டார்ட் பண்ணோம். பெங்களூரில் டீம் ஸ்டார்ட் பண்ணேன். ஹைதராபாத் லொகேஷனில் டீம் பில்டிங். ஸோ டீம் பில்டிங் வந்து என்னுடைய கோர் காம்படன்சியும் ஆயிடுச்சு அப்பார்ட் ஃப்ரம் த பிஸ்னஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் a லாங் ஜேர்னி பேசிட்டே இருக்கேன். பட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஸ்டாப் ஃபார் யூ டு ஆஸ்க் மீ மோர். இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு படம் பாக்குற மாதிரியே இருக்கு. ஏன்னா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு டெக் சப்போர்ட், ஆக்சுவலா நானும் என்னோட கெரியரை வந்து டெக் சப்போர்ட் இன்ஜினியரா ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் சேவா இருக்கு. அதனாலதான் நான் வந்து நிறைய பேருக்கு நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னேன். நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மேட்ச் ஆனது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜா போச்சு. ஏன்னா நான் வந்து உங்களை வந்து ரொம்ப அட்வான்ஸா பார்த்தேன். ஓகே என்னோட கெரியர் இப்ப இருக்கு, நீங்க ஆல்ரெடி அந்த பயணத்துல வந்திருக்கீங்கன்னா எனக்குள்ளால ஒரு மென்டார் வந்து கூடவே இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் ஐ ஹவ் சீன் யூ. ஸோ அதனாலதான் நான் வந்து இந்த பாயிண்ட் வெரி குட் தட் யூ டச்ட் ஆன் மென்டர்ஷிப். ஸோ ஒரு நல்ல மென்டர் கிடைச்சிட்டாக்கா ஒரு கெரியர்ல நீங்க போய் எந்த ஜாப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு மேனேஜர் தேவையில்லை, யூ நீட் அ மென்டர். மென்டர் கிடைச்சா நீங்க மேலே போகலாம். ஏன்னாக்கா மென்டர்ன்றவங்க வந்து வில் கிரியேட் லீடர்ஸ். தே வில் நாட் பி இன்டிமிடேட்டட். நீங்க நிறைய காரியம் என்ன ஆச்சுனாக்கா ஜாப் செக்யூரிட்டி ஒரு பிரச்சனை இருக்கும். இவன் வளர்ந்து வந்தா என் ஜாப்க்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பல டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா நான் வளர்ந்தா இன்னொருத்தர் வளர்த்து விடணும். ஏன்னா ஐ சி எனி ஒன் கேன் பி ரீப்ளேசபிள் இன் த வேர்ல்டு. என் ஜாப் வந்து நான் பெர்மனெண்டா நான் தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து ஒரு 20 வருஷம் வேலை செய்கிறேன், இன்னொரு 10 வருஷம் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் ரிட்டையர்ட் ஆயிடணும் இல்லையா? நான் ரிட்டையர்ட் ஆயிருவேன். அப்போ என் பொசிஷனில் யாரோ ஒரு நல்ல லீடரை உருவாக்கணுமா இல்லையா? இப்போ இந்த மாதிரி நல்ல லீடர்ஸை உருவாக்கும் போது அவங்க வந்து பெஸ்ட் திங்ஸ் கொண்டு வருவாங்க. அப்போ ஒரு ஹெல்தி கல்ச்சர் உருவாகும். நான் வந்து எடுக்கிற டெசிஷன் வந்து சின்னதா இருக்கலாம், ஆனா அது இம்பாக்ட் பெருசா இருக்கும். ஒருத்தன் 10 பேரை மென்டர் பண்ணும்போது 10 பேர் 100 பேர் மென்டர் பண்ணுவான், 100 பேர் 1000 பேர் மென்டர் பண்ணுவான். அது வந்து அது ஒரு பெரிய சைக்கிள் ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் வேர் ஐ சி டுடே இன் மை பொசிஷன். நான் ஒரு காரியம் லேர்ன் பண்ண சொன்னேன்னாக்கா நான் ஒரு மேனேஜரா ஆகும்போது என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றது நான் கத்துக்கிட்டேன். அது என்னோட கொஸ்டினா இருக்கு, நான் பின்னாடி வருவதுக்கு. ஷூர் ஓகே. ஸோ அது வந்து எனக்கு உண்மையா ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னைக்கு என் டீம், ஏன்னா ஒர்க் ஃபோர்ஸ் இல்லாம ஒரு ப்ராஜெக்டோ ஒரு மேனேஜ்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. மேனேஜ்மெண்ட் இருக்கலாம், உங்களுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் வேணும். ஒர்க் ஃபோர்ஸ் என்ன அவங்களுடைய எல்லா காரியத்திலையும் நம்ம கொஞ்சம் அவங்கள க்ளோஸா அரவணைச்சு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ஒவ்வொரு பர்சன் கம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ்,
டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ், எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்க முடியாது. எல்லாத்தையுமே ஒரே பாஸ்கெட்ல போட்டு பார்க்க முடியாது. ஸோ ஆஸ் யூ க்ரோ இன் த மேனேஜ்மெண்ட் லேடர், ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல காரியம்னா நிறைய பேர் அதை செய்யறாங்க. முன்னாடி மாதிரி இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு வைடான ஒரு மைண்ட் செட்டோட செய்யறாங்க. அது நல்லது. பட் இன்னும் டாக்ஸிக் கல்ச்சர்ஸ் இருக்கு. பட் ஐ திங்க் இவென்ச்சுவலி தீஸ் பீப்புள், நம்ம யார் க்ரூம் பண்ணி வளர்த்துறோமோ அவங்க மேனேஜா வரும்போது இந்த காரியம் எல்லாம் குறைஞ்சு ஒரு நல்ல ஹெல்தி என்வாயன்மெண்ட் உருவாகும் அப்படின்றது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு. ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் மீ. உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டத லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கமிங் டு மீ. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸும் வராங்க. நீங்க வந்து ஆக்சுவலா 2026 பெங்களூர் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணி நல்லா வளர்ந்துட்டீங்க. பட் அதே பாயிண்ட் ஆஃப் டைம்ல கெரியரை ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்டக் ஆயிருக்காங்க. பிகாஸ் அவங்க லெவலப் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் இப்போ அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஐலாம் தாக்க வந்து நிறைய பேர் ஒரு லெவல் இருக்காங்க. 15 இயர்ஸ்னா ஒரு லெவல் இருக்காங்க. சில பேர் வந்து ஒரே பொசிஷன்ல தான் இருக்காங்க. சில பேர் வந்து அங்கிருந்து எப்படி ஜம்ப் ஆகணும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ரோட் மேப். பிகாஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கலாம். ஃபேமிலி வந்திருக்கும், மேரேஜ் ஆயிருப்பாங்க, நிறைய லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் வந்திருக்கும், பியர் ப்ரெஷர் இருந்திருக்கும், எல்லாமே. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்கம் வருதுன்றதுனால செட்டில் ஆயிருப்பாங்க. பட் நீங்க வந்து அங்கிருந்து கேரியர் பிடிச்சி ஜம்ப் ஆகி இப்போ 2010க்கு மேல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு குறிப்பா 15+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க டச் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து நான் இப்போ கரண்ட் டைமுக்கு வந்துடுறேன். நல்லா இருக்கு. நீங்க வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணிருக்கீங்க, பப்ளிக் ஸ்பீக்கிங் டெவலப் பண்ணி, அதெல்லாம் உங்களுடைய கப் ஆஃப் டீயே இல்லை. பட் இருந்தாலும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக யூ ஆர் வில்லிங் டு லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் பண்ணி நீங்க அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்க சொல்லும் போதும். இப்போ எனக்கு வந்து அப்படின்னா இப்போ நீங்க கரெக்டா என்ன பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த 15 இயர்ஸா எப்படி அந்த ஜேர்னி இருக்கு, இந்த பர்டிகுலர் ஜேர்னி உண்மையாவே growth நோக்கி தான் போகுதா, இல்ல நீங்களும் வந்து பயந்துட்டு இருக்கீங்களா, இல்ல அந்த மாதிரியான சுச்சுவேஷனை வச்சு எனக்கு பயப்படுறது நான் எதை பத்தி சொல்றேன்னா, பிகாஸ் யூ செட் ஒன் பாயிண்ட், என்னுடைய இன்னைக்கோட பொசிஷன் கூட த்ரெட்டாத நாளைக்கு வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டினா அடுத்த ஜென்ரேஷன் நான் பாஸ் பண்ண போறேன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கீங்க. அந்த 15 இயர்ஸா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஜாபை பத்தி நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் ஜாபை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் சொல்லணும். சி, சம்டைம்ஸ் we need to talk about things that did not work. நிறைய பேருக்கு, எனக்குமே அது பிரச்சனை தான். ஒரு ஜாப் கிடைச்ச உடனே இமீடியட்டா என்ன பண்றோம்னாக்கா, நம்ம போய் வேண்டாததெல்லாம் செய்யறோம். காசு இருக்கு, we go and financially stable ஆகிறது நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. அதனால என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, போய் லோன் வாங்குறோம், unnecessary திங்ஸ் போய் வாங்கி. நானும் ஐ எம் ஆல்சோ விக்டிம் ஆஃப் தட். அப்பெல்லாம் பெங்களூர் வந்தா கூவி கிரெடிட் கார்டு வித் டைம். ஸோ போய் வாங்குறது, ஸ்வைப் பண்றது, செலவு பண்றது. ஆனா அதோடைய பின்விளைவுகள் வந்து மோசமானதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது அன்னைக்கு. ஸோ ஐ லேர்ன் திஸ். அப்போ ஒரு ஃபைனான்ஷியலி ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம சீக்கிரமா வராதப்ப என்ன ஆகும்னாக்கா, நம்ம கண்டிப்பா ஒரு இன்கம் வேணும். ஏன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாத மாதிரி ஆயிரும். நிறைய பேர் கஷ்டப்படுறது இதுல கெரியர்ல. அதனால ஒரு கெரியர்ல ஒரு 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 சடனா ஒரு பிரேக் வருது, ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு ஜாப் இல்லை, ஒரு 2 months 3 months மேனேஜ் பண்ணணும்னா இட்ஸ் அ ரிஸ்க். அந்த ப்ரெஷர்ல போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ ஐ வாஸ் ஆல்சோ விக்டிம். பட் ஐ லேர்ன்ட். என்னுடைய டீம்கே நான் அதிகமாக அட்வைஸ் பண்றது ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிறதுக்கு தான். ஓகே, லெட்ஸ் கோ பேக் டு த கெரியர் பாயிண்ட் ஆஃப் வியூ நவ். ஏன்னா நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, ஐ வில் கம் பேக் டு திஸ் வென் ஐ கம்ப்ளீட் மை கான்வர்சேஷன் ஹியர். ஸோ நான் இந்த ப்ராடக்ட்ல கூட வந்து ஒரு சப்போர்ட் கன்சல்டண்ட்டாக தான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். ஓகே, அந்த ஷிஃப்ட்ல கூட இட்ஸ் அ சப்போர்ட் கன்சல்டன்ட். அப்புறம் அங்கே வந்து நாங்கள் அமெரிக்கன், யூரோப்பியன் அண்ட் வேரியஸ் அதர் கஸ்டமர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல சால்வ் பண்ணுவோம். இந்த ப்ராடக்டை வந்து நான் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து பார்த்துருக்கேன். இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ இவால்வ் ஆயிருக்குன்றது எனக்கு தெரியும். அன்னைக்கெல்லாம் ஒரு இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னாக்கா ரொம்ப கஷ்டம். பயங்கரமான ப்ரொசீஜர் இருக்கும், அங்கங்கே பிரேக் ஆகும். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னென்ன டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்கா, சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு வி ஹேவ் என்ஹான்ஸ்ட். அதே சமயத்தில் இந்த கஸ்டமர் இன்ட்ராக்ஷன்ன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இஷ்டமானதாக போச்சு. ஏன்னா அவங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ் நம்ம கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பிஸ்னஸ் லேர்ன் பண்ணேன். சி, டெக்னிக்கலி நம்ம வந்து சவுண்டாக இருக்கலாம், டெக்னிக்கலாக இருந்தால் மட்டும் பத்தாது இல்லையா, கொஞ்சம் பிஸ்னஸ் நாலேஜும் வேணும். அப்போ பிஸ்னஸ் அப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இது எந்தெந்த டொமைனில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, நான் வேலை செய்கிற இந்த கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ், GRC, அது நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன ஒவ்வொன்றா என்னன்ட்டு. அது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே யூஸ் பண்ணுறோம். கவர்னன்ஸ் இல்லாத கம்பெனி கிடையாது, ரிஸ்க் இல்லாத கம்பெனி கிடையாது, கம்ப்ளைன்ஸ் இல்லாத கம்பெனி கிடையாது. இது வந்து ஒரு கோர் திங் ஃபார் எவ்ரி கம்பெனி. ஓகே, ஸோ
நான் என்ன பண்ணேன், இந்த ஜாப் கூட பண்ணும்போது ஐ வாஸ் ஹிட்டிங் மை பெஸ்ட். அப்படின்னா இதுக்கு மேல எனக்கு டெவலப் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஆல்வேஸ் இது ரொட்டீனா ஆனதுக்கப்புறம் ஒரு கிளைண்ட் விசிட் நடந்தது. அப்போ இந்த கிளைண்ட் கிட்ட நான் போய் பேசும்போது, நான் ஆல்ரெடி வந்து பெஸ்ட்டாக செய்கிறேன், உங்களுக்கும் தெரியும். நவ் ஐ வாண்ட் டு மூவ் அஹெட், கிவ் மீ ஆப்ஷன் அப்படின்னு சொன்னேன். அது வந்து ஒரு வெரி கேஷுவல், ஈ வாஸ் அ டச் பர்சன். அந்த விசிட்ல பேசினேன். அது போய் ஒரே மாசத்துல இதை ஒர்க் அவுட் பண்ணார். தட் இஸ் த பியூட்டி. ஸோ அதனால தான் சொன்னேன்னா, பீப்புள் வந்து மென்டர்ஸ் வேணும் அப்படின்னு. அது ஈ வாஸ் அ வெரி நைஸ் மென்டர். அப்போ ஒரு மாசத்துல வந்து, சரி நீ கன்சல்டண்டா போறியா? அஃப்கோர்ஸ் எஸ். எனக்கு வந்து அது ஸ்கில் கிடையாது ஆக்சுவலி அந்த டைம்ல. எனக்கு கஸ்டமர்ஸ் நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து ரெக்குவயர்மெண்ட் கேதர் பண்ணி செய்யறதுக்கு இல்ல. பட் ஐ செட் ஓகே, லெட் மீ கோ. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி போடுற மாதிரி, ஸ்விம்மிங் தெரியாதவன் தூக்கி போடுற மாதிரி, தென் வி லேர்ன் ஸ்விம்மிங், ரைட்? போட்டோம். ஆனா ப்ராடக்ட்ல ஓரளவுக்கு ஐடியா இருக்குது, ஆனா ப்ராசஸ் ஐடியா கிடையாது. போனேன். ஸோ ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் கன்சல்டன்ட் இன் மை கம்பெனி ஃப்ரம் பெங்களூர் டு கோ அப்ராட். ஸோ ஐ வென்ட் டு பேங்காக். ஒரு வருஷம் பேங்காக்ல வேலை செய்யும்போது அப்போ இந்த கிராஸ் கல்ச்சர் கற்றுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு இந்தியனா எப்படி வேலை செய்கிறோம், வெளியே போகும்போது எப்படி பீப்புள் அணுகுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு பெரிய லேர்னிங் வந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய பேங்க். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக் பேங்க்ஸ் இன் தாய்லாந்து. ஸோ ஐ ஒர்க்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கம்ப்ளைன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண. அப்போ உட்காந்து ஒரு அங்கே வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் எவ்வளோ தெரியாது. வி ஆல்வேஸ் நீட் டு ஹேவ் அ டிரான்ஸ்லேட்டர். ஸோ இங்கிலீஷ் மட்டுமே பெருசு கிடையாது. இந்தியாவில விட்டு வெளியே போகும்போது, சில கண்ட்ரிஸ் எல்லாம் போகும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இஃப் யூ டோன்ட் நோ த லோக்கல் லாங்குவேஜ். ஸோ எனக்கு ஒரு இது என்னன்னா, அப்போ ஒரு 10 வார்த்தையாவது கத்துக்குவேன் அந்த லோக்கல் லாங்குவேஜ். அது எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ நம்ம கல்ச்சர், ஃபுட் எல்லாமே நம்ம கத்துக்கிறோம். அப்ப என்ன, ஏன் நான் ஃபுட்டை பத்தி சொல்றேன்னா, இது வந்து ஓவர் அ காஃபி, ஓவர் அ ஃபுட், ஆர் ஓவர் அ டைனிங், இது வந்து லாட் ஆஃப் இன்டராக்ஷன் கேன் ஹேப்பன். ஸோ அது ஒரு கனெக்டிங் ஃபோர்ஸா பார்த்தேன். தென் ஐ ஸ்டார்டட் இன்டராக்டிங் வித் த கஸ்டமர். சரி, அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அது ஒரு வருஷம் அங்கே இருக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு H1B வந்தது, எனக்கு ஸ்டாம்ப் ஆயிடுச்சு. சரி, இப்போ இன்னொரு ஆஃபர் வந்துச்சு, அமெரிக்காவா சிங்கப்பூரா அப்படின்ட்டு. H1B சைன் பண்ணி போனா எல்லாத்துக்கும் ட்ரீம் தான். ஆனா என்னமோ தெரியல, ஐ சோஸ் சிங்கப்பூர் ஓவர் US. ஐ டுடே ஐ எம் ஹாப்பி தட் ஐ சூஸ். ஏன்னா US போயிருந்தா என் கெரியர்ல நான் எங்க போயிருப்பேன் எனக்கு தெரியாது. சரி, சிங்கப்பூர் போனோம். அது பார்த்தா ஒரு பெரிய ஹை ரிஸ்க் ப்ராஜெக்ட். இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, கன்சல்டன்டா இருந்தேன். எது என்ன அவங்க சூஸ் பண்ண வச்சது அப்படின்னா, என் ஒர்க். ஸோ ஐ வாஸ் டெடிகேட்டட், ஐ வாஸ் இம்ப்ரூவிங், லேர்னிங். அதை நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணேன். சில ஐடியாஸை கொண்டு வந்தேன் நான் ஆன் டேபிள். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேர் வந்து மீட்டிங்ஸ் எல்லாம் போகும்போது பேசவே மாட்டாங்க. இந்த ஐடியாஸ் வந்து இட் ரியலி ஹெல்ப். அண்ட் தே செட் ஓகே, இமானுவேல் வந்து இந்த ஊருக்கு போட்டோம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்லேயே ப்ரொபோசல் வந்துச்சு. ஸோ தட் வாஸ் அ பிக் ரெகக்னிஷன் ஃபார் மீ. அண்ட் த பர்சன் ஹூ ரெஃபர்ட் மீ, இல்லை அவரும் சொல்லி, ஆமாம்மா நான் தான் கொண்டு வந்தேன் அப்படி அவர் சொல்லும்போது, அவருக்கும் வந்து நல்ல ஃபீட்பேக், நீ சூப்பரான ஆள் கொண்டு வந்திருக்க அப்படின்னாங்க. ஸோ இது என்னன்னா, இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறோன்னா, அப்போ அவங்க நல்ல வேலை செய்யும்போது யூ வில் கம் பேக் டு மீ அகேன், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போனேன். அங்கதான் ஆக்சுவலி இட் வாஸ் a வெரி பிக் ப்ராஜெக்ட் ஃப்ரம் த ஸ்கிராச். 22 மாடியூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் 3 வருஷத்துல. அந்த 22 மாடியூலுக்கும் ஐ வாஸ் ஃபர்ஸ்ட், நான் கன்சல்டன்டா ஜாயின் பண்ணி வித்தின் 6 months ஐ பிகேம் த லீட். ஸோ லீட் கன்சல்ட், எனக்கு கீழே இருக்கிற டீம் ஒர்க் பண்ணும். அப்போ கஸ்டமரும் வந்து சிங்கப்பூரியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, டெட்லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மூவ் பண்ண முடியாது. நான்லாம் சில டைம் ஒரு ப்ரொடக்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் 1 மணி ஆயிட்டு, நானும் கிளைண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் மட்டும் தான் உட்காந்துருக்கோம். நான் வந்து என்னன்னா, அது இப்போ 2 விதமா பார்க்கல வேலை. நான் போய் வேலை செய்யறேன், சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும். 2வது ஒரு பேஷன். ஒரு பேஷனோட ஒரு காரியத்தை செய்யும்போது we can always be successful. அண்ட் சக்சஸ்ஃபுல் மாத்திரம் கிடையாது, we will be able to move from one place to another. ஸோ நான் அதே ப்ராஜெக்ட்ல லீட் கன்சல்டன்ட் ஆனேன், ப்ராஜெக்ட் லீடான ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆயிட்டாங்க. ஸோ 3 பொசிஷன் அங்க அந்த 3.5 yearsல. அதுக்கப்புறம் வி வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் த டீம். அப்புறம் நான் ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஐ பிகேம் அ ரீஜனல் மேனேஜர். என்டையர் ஏபேக் ரீஜனுக்கு கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நான் ஹேண்டில் பண்ணேன்.
அதுக்கப்புறம் ஐ பிகேம் அ டெலிவரி மேனேஜர். இந்த டைம் தான் இட்ஸ் க்ரூஷியல். இப்போ வந்து என்ன ஆச்சுனாக்கா, நான் எல்லா பொசிஷன்லயும் இருந்துட்டேன். இம்ப்ளிமெண்ட் டெக்னிக்கலாவும் பண்ணிட்டேன், ப்ராஜெக்ட் மேனேஜரும் பண்ணிட்டேன். ஸோ நவ் இந்த டெலிவரி மேனேஜராக போகும்போது, நவ் வி ஸ்டார்ட் பில்டிங் எ நியூ டீம். இப்பதான் என்னுடைய ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா, த டீம் மைசெல்ஃப் நானே உருவாக்குன டீம் வந்துச்சு. அதுல நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணோம். ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பண்ணி, அப்புறம் ஹைதராபாத்ல ஒரு 45 பேர் மேனேஜ் பண்ணோம். அதுவும் ஸ்டார்ட்டிங் நான் இன்டர்வியூ பண்ணதே நான் தான். எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணி, ட்ரெயின் பண்ணி, டிப்ளாய் பண்ணி அண்ட் ஐ வாஸ் மேனேஜிங் 2 டிஃபரெண்ட் அக்கவுண்ட்ஸ். இப்போ நான் வொர்க் பண்ற கம்பெனிலேயே தான் வந்து 2 ப்ராடக்ட் இருந்தது. 2மே நான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு பெரிய பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டருக்கு அடியில வந்தனால 2யும் மேனேஜ் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் ஒரு ஷிஃப்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதே கம்பெனியில இப்ப நான் வந்து எல்லாம் இதே ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ணேன்னு நான் சொன்னேன் இல்லையா? எல்லாமே வந்து பார்ட்னர் கம்பெனி, சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் டைரக்ட்லி ஃபார் த கம்பெனி. ஏன்னா அப்பெல்லாம் இந்தியால அவங்க என்டிட்டி கிரியேட் பண்ணல. அதுதான் ஒரே ரீசன். ஸோ இந்தியால என்டிட்டி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, ஜாயின் பண்றியான்ட்டு. சரி, ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஜேர்னில பார்த்தா நான் நிறைய அக்விசிஷனுக்குள்ள போயிருக்கேன். நிறைய கம்பெனிஸ் டேக் ஓவர் பண்ணியிருக்கு, மாறி இருக்கு. பார்ட்னர்ஸ் மாத்தி மாத்தி வேலை செஞ்சிருக்கோம். ஆனா ப்ராடக்ட் ஒன்று தான். ஸோ இன்னைக்கு வந்து உள்ளுக்குள்ள போகும்போது ஐ எம் நாட் எ ஸ்ட்ரேஞ்சர். ஸோ நான் என்ன வேல்யூ ஆட் கொண்டு வரேன் அப்படின்னா, மை எக்ஸ்பீரியன்ஸ், மை நாலேஜ் அண்ட் மை டீம் பில்டிங் கேப்பபிலிட்டி, மை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மை ரீஜனல் மேனேஜ்மெண்ட், மை கஸ்டமர் ஃபேஸிங் இதெல்லாம் வந்து ஒரு பேக்கேஜா வரும்போது ஐ மைசெல்ஃப் சி ஓகே, நம்ம எங்க இருந்து எங்க க்ரோ பண்ணியிருக்கோம்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அதே சமயத்தில் ஐ எம் டீச்சிங் மை பீப்புள், மை ஜூனியர்ஸ். நான் அவங்களே லீடர்ஷிப் ரோல்குள்ள கொண்டு வரதுக்கு நான் எக்யூப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ this is my it's quite a lot I think, but this is exactly what I'm doing today and we are still expanding. கிரேட்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜேர்னி வந்து ஆக்சுவலா நோட் போட்டு எழுதிட்டு இருக்கு. நீங்க வந்து டெக் சப்போர்ட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அங்கிருந்து நீங்க அப்படியே டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்டா லட்டு திங்க ஆசையா அந்த ஒரு விளம்பரத்துல பாக்குற மாதிரி யூஎஸ்ஆ இல்ல சிங்கப்பூரா H1B விசால வரும்போது, சோ நீங்க சிங்கப்பூர் சூஸ் பண்ண நல்லா இருந்துச்சு. அங்க இருந்து நீங்க வந்து 3.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணி கன்சல்டன்ட்ல இருந்து அதுக்கப்புறம் லீட் கன்சல்டன்ட் போய் அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜரை வந்து ரீஜனல் மேனேஜர், டெலிவரி மேனேஜர் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, பிகாஸ் நானுமே ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அந்த டைம்ல நீங்க கூட தான் இருந்தீங்க. அப்போ வந்து ஐ வாஸ் நாட் டைரக்ட் எம்ப்ளாயி டு தம். அப்ப அந்த பெரிய கம்பெனிக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்றேன்றதே தெரியாது. பிகாஸ் இட்ஸ் அகைன் நிறைய பாக்குறவங்க என்ன புரிஞ்சுக்கணும், இட்ஸ் நாட் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி வாட் ஹீஸ் ஒர்க்கிங் ஃபார். இது ஃபார்ச்சூன் 500 கம்பெனில பெரிய கம்பெனி, பெரிய சிஸ்டம்ல இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதனால மேபி இந்த பல பொசிஷன்ஸ் எல்லாமே அங்கதான் ஒர்க் அவுட் ஆகும். சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்ல அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு பெரிய டாப் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சனுடைய சிஸ்டம் தான் அவர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ட்ரை டு அந்த வேவ் லென்த்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். ஸோ எனக்கு வந்து இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நான் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்னோட மேனேஜர் பத்தி தான் தெரியும். அவரை நான் இம்ப்ரெஸ் பண்றதை தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனோம். பட் அதுவே ரீச் ஆகிறதுக்கே இங்க பல காம்படிஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து அதெல்லாம் தாண்டி பல சிஸ்டம்ல சிங்கப்பூர் போய் அங்க ஒரு டீமை வந்து பில்ட் பண்ணி எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து பயங்கரமா பண்ணிருக்கீங்க. அது இப்பதான் நீங்க சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப நான் டைரக்டா அந்த டைரக்ட் கம்பெனிக்கு நானும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது. அது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா நான் வந்து பாக்குறேன். சே, இதெல்லாம் இந்த பொசிஷன் அச்சீவ் பண்றதுக்கு அது எவ்வளவு பொறுமை இருக்கணும், எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கணும், எவ்வளவு விஷயத்துல நீங்க வந்து கண்டிப்பா பாலிடிக்ஸ்ல முன்னாடி சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து தாண்டி வரதுக்குன்னே ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட் செட் வேணும், பொறுமை இருக்கணும். சோ இந்த ஜேர்னில இருந்து உங்களை மாதிரி ஒருத்தங்க வந்து இதே ஜேர்னில போறாங்க அப்படின்னா, இப்ப நான் அடுத்து ரோட் மேப்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல இருந்து எனக்கு ஒரு லெசன் நீங்க எனக்கு சொல்லுங்க. இந்த மாதிரியான குவாலிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் இந்த மாதிரி என்னைய மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த கவர்னன்ஸ், ரிஸ்க், கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி சொல்லிருந்தீங்க. நான் அதுக்குள்ள நான் போகணும். ஓகே, ஸோ நாலேஜ் ஷேரிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலேஜை வந்து எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, நான் இந்த நாலேஜ் ஷேர் பண்ணால் நாளைக்கு எனக்கு ரிஸ்க் ஆயிரும், என் ஜாப் இன்னொருத்தன் எடுத்துக்குவான் அப்படின்ற ஒரு நிலைமையில ஒர்க் பண்ணுறது வந்து எங்கேயுமே வளரக்கூடாது. ஒன்று. ஸோ நாலேஜ் ஷேரிங், இன்ஃபர்மேஷன் ஹோல்ட் பண்ணாமல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி எப்படி அதை வந்து நீங்கள் ஒருத்தர் உங்கள் இடத்துக்கு கொண்டு வந்தால் தான் நீங்கள் மேலே போக முடியும். அதை நம்ம நல்லா கற்றுக்கணும் இல்லையா? இப்போ நான் ரீப்ளேசபிளே கிடையாது, நான் ஒருத்தன் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வேலை செஞ்சானா அதே வேலை தான் செஞ்சுட்டு இருப்பேன், நான் மேலே போக முடியாது. இன்னொரு காரியம் வந்து இனிஷியலி தேர் இஸ் அன் ஆக்சலரேஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கெரியருக்குள்ளே போகும்போது ஒருத்தர் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயினிலேருந்து ஒரு அசோசியேட்டா,
இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் போகும்போது ஆக்ஸலரேட் பண்ணி அவங்களே மூவ் பண்ணிருவாங்க. நீங்க வந்து கேட்க தேவையில்ல போயிட்டு. எனக்கு இந்த ஒரு புரமோஷன் குடுங்கன்னு கேட்க வேண்டாம். ஒரு 1 ஆர் 2 பொசிஷன்ஸ் வந்து நீங்க தானா போயிருவீங்க பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ். அப் டூ சீனியர் லெவல். ஆனா, அதுக்கு மேல போகுறது வந்து நீங்க ஏர்ன் பண்ணணும். சோ, தானா கொண்டு போய் உட்டுருவாங்க எப்படி இருந்தாலும் அப்டின்னா, அங்கேயே ஸ்டக் ஆயிருவீங்க. அங்க தான் அந்த இடத்துல தான் நெறைய பேர் மாட்டிட்டு முழிக்கிறது. சோ, அங்க இருந்து என்ன பண்ணணும்னா, உங்க வேலை நீங்க இப்ப நான் என்னுடைய பார்வையில நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஒரு கன்சல்டன்ட்டா இருக்கும்போது, ஒரு டீம் லீடா நான் என்ன செய்யணுமோ அத நான் செய்ய பார்ப்பேன். ஒரு டீம் லீடா இருக்கும்போது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் என்னன்னு பார்ப்பேன். அப்போ எனக்கு அடுத்த லெவல்ல என்னன்றத நான் கரண்ட் பொசிஷன்லயே வொர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஐ அம் ஸ்டார்ட்டிங் டூ ஏர்ன் த பொசிஷன். சோ, ஐ டோன்ட் ஹேவ் டூ வெயிட் ஃபார் சம்மன் டூ புரமோட் மீ. சோ, அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து போயிரும். அதுக்கப்புறம் என்னன்னா, ரெகக்னிஷன் கண்டிப்பா கிடைக்கும். யாரோ ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க உங்க வேலைய. எல்லாரும் பாலிடிக்ஸ் எத்தன பண்ணாலும், நான் ஒரு சுவாரஸ்யமா ஒண்ணு சொல்றேனே. அ நான் வந்து நான் பேரெல்லாம் குறிப்பிடல. ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இது நடந்த காரியம். நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, எனக்கு இந்த ப்ராடக்ட்ல வந்து எனக்கு அப்ப தெரியாது. எப்படி வேலை அதாவது புதுசா இருக்கேன். அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன் நானு. "ஏன்பா இதுக்கு தெரியல. எப்படி என்ன ரெஸ்பாண்ட் பண்றது?" அப்படின்னும்போது, "இல்லப்பா, நீயே பண்ணுப்பா. பார்த்து பண்ணுப்பா" அப்படின்ட்டாப்புல. அப்ப நான் என்ன பண்ணேன், நான் வந்து சரி, நான் நினைக்கிறது தான் கரெக்ட்ன்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்து நான் ஒரு இமெயில் அனுப்பிச்சுட்டேன். இமெயில் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு அதே ஆள் ஓடி வந்து, "என்னப்பா இப்படி அனுப்பிச்சுட்ட?" அப்படின்னு. நான் சொன்னேன், "நான் கேட்டேன், நீ ஹெல்ப் பண்ணல. அனுப்பிச்சுட்டேன்." அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னு. அது வந்து நான் டைரக்ட்டா ஃபேஸ் டூ ஃபேஸ் திஸ் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். ஏன்னா, ஒருத்தர் வந்து ஹெல்ப் கேட்கும்போது, எனக்கு தெரியல, கஷ்டப்படுறாங்கன்னு தானே வந்து கேட்கறாங்க. தெரிஞ்சா நான் ஏன் கேட்கிறேன்? அப்ப அந்த இடத்துல வந்து உனக்கு நாலேட்ஜ் இருக்கு, உனக்கு தெரியும். ஆனா நீ சொல்ல மாட்டேன்ற. நீயே படி அப்படின்ற. நான் தெரியாதது எப்படி போய் படிக்குவேன்? இன்னைக்கு நம்ம Google இருக்கு, போடுறோம், தேடுறோம், எல்லாம் கிடைக்குது. அன்னைக்கு வந்து சம்மன் ஹேஸ் டூ டீச். ஒரு ப்ராடக்ட் என்னும்போது Googleல போய் தேட முடியாது. சோ, இது ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, அந்த மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் புடிச்சு, அது கடைசில வந்து அது சரியில்ல அப்படின்னு சொல்றதுக்கு எஸ்கலேஷன், குவாலிட்டி ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டா பரவால்ல. இது வந்து இட்ஸ் a மிஸ்டேக் ஃப்ரம் மை சைட் ஆல்சோ. ஏன்னா எனக்கு தெரியல. நான் லேர்ன் பண்றதுக்கான அன்னைக்கு வந்து ஆளும் கிடையாது. ஆனா, இன்னைக்கு நான் அதே கம்பெனியில இருக்காப்புல அவரு. ஆனா என்ன விட ஒரு 2 பொசிஷன் கீழ இருக்கிறாரு. நான் ஏன் சொல்றேன் ஏன்னாக்கா, ஏன் மேல வர முடியல அப்படின்னா, நாலேட்ஜ் ஷேரிங் வந்து அப்படியே பண்ணியிருந்தாக்கா, அவங்க பிளேஸ்ல ஒருத்தர போட்டுட்டு ஹி குட் ஹேவ் கான் அப். ஐ ஆல்சோ குட் ஹேவ் டன் த சேம் மிஸ்டேக். நான் என்னுடைய ஒரு 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 ஃபென்ஸ வரைஞ்சுட்டு, இதுக்குள்ள யாரையும் விடமாட்டேன் அப்படின்னாக்கா, என் பொசிஷன் ஒருவேள பை காட்ஸ் கிரேஸ் இருந்திருக்கலாம். ஆனா அதே நிலைமையில இருப்போம் எப்பவுமே. மேல வர முடியாது. ஸோ இந்த ஆக்ஸலரேஷன் பாயிண்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி டன் இன் த இனிஷியல் டேஸ் ஆஃப் யுவர் கரியர். பட் இஃப் யூ நீட் டு க்ரோ, யூ நீட் டு ஏர்ன் த பொசிஷன். இங்க தான் நீங்க வந்து என்ஹான்ஸ்மென்ட், சர்டிஃபிகேஷன், ஏஐ, இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு லேர்னிங் கர்வ். எப்பவுமே லேர்னிங் மட்டும் விட்டுறவே கூடாது. நீங்க சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. நாலேஜ் ஷேரிங் பிளஸ் அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வந்து பண்ணாதான் வி கேன் க்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து என்னுடைய லைஃப்லயே அப்ளை ஆகிக்கிட்டு தான் இருக்கு. பிகாஸ் இப்போ நம்ம சேனல் மூலியமா நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் பீப்புளுக்கு ஒரு ட்ரஸ்ட் வருது. இவர் நான் பேசக்கூடிய விதத்தை பொறுத்து ஓகே இவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. அப்ப அந்த ட்ரஸ்ட் வந்து கெயின் அது சொன்னாதானே தெரியும். அது சொல்லக்கூடிய விதமும் ஒன்று இருக்கு. நல்ல பாயிண்ட் ஆக்சுவலா நீங்க வந்து டச் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஆர்சி குள்ள வந்து போயிடுறேன். ஸோ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட், எல்லாருமே கவனிச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நான் ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகணும், நான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல டெஸ்டிங்ல போகணும், இல்ல டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு ஜாப் டெசிக்னேஷன்ஸ். பட் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு எம்பிஏ காலேஜுக்கு வந்து ரீசெண்டா போயிருக்கேன். இப்போ அதுல வந்து ஃபைனான்ஸ் படிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஜாப் ரோல்ஸ்லாம் சொல்றாங்க. ஸோ இதுல நீங்க அந்த ரோல்ல தான் இருக்கிறதுனால இந்த ஜிஆர்சினா என்ன, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொசிஷனுடைய டெஃபினேஷன் என்ன, இதுக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷர் வந்து எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், சர்டிபிகேஷன்ஸ்ல என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்சி அப்படின்னா என்ன? ஓகே, G stands for governance, R is for risk, C for compliance. ஓகே, இது மூணுமே வந்து இட் இஸ் வெரி இன்டர்ரிலேட்டட். ஓகே, நான் முன்னாடியே வந்து அதை டச் பண்ணேன் இல்லையா?
கவர்னன்ஸ்ன்றது லைக் இப்போ நம்ம கவர்மெண்ட் இருக்கு, என்ன பண்றாங்க? எம்பிசி எம்எல்ஏஸ் எல்லாம் போடுறாங்க. தே டூ கவர்னன்ஸ், டேக்கிங் கேர், இல்லையா? இப்போ ஒரு கம்பெனிக்கு நம்ம போனோம்னாக்கா கவர்னன்ஸ் கண்டிப்பா தேவை. அதுல தான் உங்களுக்கு பொசிஷன்ஸ் எல்லாம் வரும். ஓ, இவர் வந்து சிஇஓ, இவர் சிஓஓ, சிடிஓ, சிஎஃப்ஓ எல்லாம் அப்படி டிஃபைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கிளாஸ் எம்ப்ளாயீஸ்ல இருந்து நம்ம ஒரு வெர்டிக்கல் இருக்குது. இது வந்து கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீஸை எடுத்துக்கலாமே. ஓகே, டாடா கன்சல்டன்சி இது பெரிய கம்பெனி. அது கம்பெனிக்கு கீழே வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க, இல்லையா? அப்போ அது ஒரு கண்ட்ரி லெவல்ல இருக்கும். அப்புறம் அந்த ஒவ்வொரு கண்ட்ரி கீழே வந்து டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் வரும். ஒவ்வொரு டிவிஷன்ஸ் கீழே டிபார்ட்மெண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது இட்ஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, லெட் அஸ் கீப் த கவர்னன்ஸ் தேர். அப்போ இதை கவர்ன் பண்றது ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி. அடுத்து ரிஸ்க் என்ன? எல்லா இடத்துலயும் ரிஸ்க் இருக்கு. ஒரு சிம்பிளா போடலாமே. இப்ப நம்ம டெய்லி ரிஸ்க் இல்லாத ஆளே கிடையாது. இப்ப ஹெல்த்ன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஹெல்த்ல ரிஸ்க் இருக்கா இல்லையா? ரிஸ்க் இருக்குல்ல. இப்போ வந்து அதுல வந்து ப்ரோஆக்டிவா நான் நல்லா கரெக்டானதை சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி இருக்கிறவன் வந்து நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. தே வில் நாட் ஃபால் இன்டு எனி கைண்ட் ஆஃப் இல்னஸ் சூன். அதே வந்து கண்டதையும் சாப்பிட்டு ஒரு டிசிப்ளினே இல்லாம இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா ரிஸ்க் ஜாஸ்தி. இப்போ இங்கதான் ரிஸ்க் டிஃபைன் பண்றோம். அங்க ரிஸ்க் கம்மி, இங்க ரிஸ்க் ஜாஸ்தி. அவன் வந்து தெரிஞ்சும் இந்த மாதிரி எனக்கு பண்ணனா எனக்கு இப்படி ஒரு ஆபத்து வருதுன்ட்டு முன்னாடியே அவன் கண்ட்ரோல் பண்ணனால ரிஸ்க் கம்மியாயிருது. ஆனா தெரியாம என்ன பண்றாங்க, சிலவங்க போய் அதை பத்தி தெரியாம போறனால அதுல உழுதுறாங்க. அப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா டிடெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ்னு சொல்றோம். ப்ரிவென்டிவ்னா வரக்கு முன்னாடி காக்கிறது, வந்ததுக்கு அப்புறம் போய் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றது தான் டிடெக்டிவ். ஓகே, இது ரிஸ்க். இதை சும்மா டச் பண்றேன். லெட்ஸ் அதை மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றோன்றது நான் அப்படி சொல்றேன். கம்ப்ளைன்ஸ்ன்றது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணணும்னாக்கா ஒவ்வொரு கண்ட்ரியில நான் போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அந்த கண்ட்ரியில சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கலாமே. பேங்கிங் இருக்கு, ஐடி இருக்கு, மேனுஃபேக்சரிங் இருக்கு. மேனுஃபேக்சரிங்லேயே நிறைய இருக்கு, இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஹெல்த் கேர் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நினைச்ச மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியாது. தே ஹாவ் டு கம்ப்ளை டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் டிராஃபிக் எடுத்துக்கலாம். டிராஃபிக்கே ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தான். இப்போ நம்ம ஒரு சிக்னல் போட்டிருக்காங்க, ரெட் லைட்ல போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அது வந்து கம்ப்ளைங் டு த ரூல்ஸ். இப்போ நான் ஜம்ப் பண்ணா ஃபைன் பண்ணுவான்றது வந்து அதோடைய அது எதுக்கு ஃபைன் பண்றாங்கன்னா உங்களை வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக தான் செய்யறாங்களே ஒழிய நீ அந்த ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணா நீயும் சேஃபா இருப்ப, மற்றவங்களும் சேஃபா இருப்பாங்க. ஸோ இதுதான் கம்ப்ளைன்ஸ்ன்றது. சார் நான் இது வந்து ஒரு டிராஃபிக் வந்து நம்ம எல்லாரும் ரிலேட் பண்ணிக்க முடியுன்றதுனால இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படி பார்த்து இப்போ நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கலாமே. செபி வந்து ரெகுலேட்டர், பேங்கிங் வந்து ஆர்பிஐ ரெகுலேட்டர், இல்லையா? இந்த மாதிரி ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ல ரன் பண்ணணும்னா இதெல்லாம் நீங்க வந்து செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க டிக் பண்ணணும், இல்லைன்னா நீங்க ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை கம்ப்ளை பண்ணி நம்ம செய்யும் போது எல்லாருக்குமே அது நல்லது. பிகாஸ் தே பிரிங் கம்ப்ளைன்ஸ் ஃபார் சம் குட் ரீசன், ஃபார் சேஃப்டி, ஃபார் நாளைக்கு வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் நம்ம போய் இப்போ கம்ப்ளை ஆகாம போய் நிறைய இடத்துல போய் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக செய்யறாங்க. ஸோ கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ். அப்போ அல்டிமேட்டா பாத்தீங்கன்னாக்கா ஒரு கவர்னன்ஸ்குள்ள ரிஸ்க் நிறைய இருக்கு. இந்த ரிஸ்கை மிட்டிகேட் பண்றதுக்கு நம்ம கம்ப்ளைன்ஸை கொண்டு வரோம். ஸோ இப்படிதான் அது ஒர்க் ஆகுது. சூப்பர், நல்லா ஈஸி எக்ஸாம்பிளா சொல்லி புரிய வச்சிட்டீங்க. வண்டர்ஃபுல். எனக்கு வந்து அடுத்து வந்து சரி ஓகே, இது டெஃபினேஷன் எனக்கு புரிஞ்சுது. இது கேட்கறதுக்கும் ரிஸ்க் நிறைய இருக்குன்னு சொல்லுது. இப்போ இது வந்து கெரியரா எடுத்து பில்ட் பண்ணும்போது என்னென்ன ஸ்கில் செட்ஸ்லாம் ஒரு பர்சனுக்கு தேவைப்படும், இல்லை இதனுடைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அது வந்து எனக்கு புரியல ஆக்சுவலா. இல்லை நல்ல சேலரி கிடைக்குமா, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல டச் பண்றீங்களா? டெஃபினெட்லி எஸ். இன்னைக்கு நீங்க வந்து எந்த இண்டஸ்ட்ரி போனாலுமே ரிஸ்க் சாம்பியன்ஸ், ரிஸ்க் ஆஃபீஸர்ஸ், ரிஸ்க் மேனேஜர்ஸ் இதெல்லாம் பொசிஷன்ஸ் நான் சொல்றேன். கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர்ஸ், கம்ப்ளைன்ஸ் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. ஆடிட்டும் சேர்த்துக்கணும் இதில். ஆக்சுவலி ஆடிட்டிங்கும் வரும். இன்டர்னல் ஆடிட், எக்ஸ்டர்னல் ஆடிட், ஆடிட்டர்ஸ் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஸ்கோப் வந்து இது என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு 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 பெரிய ஒரு இட்ஸ் அ வெரி பிக் ஏரியா. ஓகே, சம்டைம்ஸ் வந்து நீங்க இதுல சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து
ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கணும், என் கெரியரை ஃபோக்கஸ் பண்ணணும்னா நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கலாம். MBAலேயே வருது அது இன்னைக்கு. அது போக நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே ரிஸ்க் கவர் ஆகும். ஓகே, அதே மாதிரி நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸராக போகணும்னா ரெகுலேஷன்ஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் அந்த ஜாப் சூஸ் பண்ணிக்கலாம். பேங்கிங்கில் டெஃபினெட்லி யூ ஹேவ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஹேவ், இன்னைக்கு R&D பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது, ஃபார்மசூட்டிக்கல் இருக்குது. நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி போனாலுமே இந்த GRCன்றது இருக்கு. ஓகே, இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கள் ப்ராடக்ட் வந்து நான் வேலை செய்கிற கரண்ட் ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் கிடையாது. ஆனால் இந்தியாவில் வேற காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, கம்பெனிஸ் இருக்கு. எங்களது மோஸ்ட்லி அவுட் சைட் ஆஃப் இந்தியா. இப்போ நாங்கள் இதை வந்து போய் என்ன பண்ணுறோம்னா இந்த சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நான் பிஸ்னஸ் நாலேஜ் எல்லாம் எப்படி சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்? பண்ண முடியாது. சரி, நான் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எனக்கு அங்கே ஒருத்தர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுற ஒருத்தர் இருப்பார்ல, யூஸர். ஸோ அவருக்கு என் ப்ராடக்ட் வேணும், என் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அப்போ அவரும் எனக்குள்ளே தானே வராரு. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக சொல்கிறேன். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெரி பிக். நான் என்ன இன்னைக்கு நிறைய காரியம் வந்து டெக்னிக்கலி வர பீப்புளோடைய ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா, அவங்க டெக்னிக்கலி நல்லா செய்கிறாங்க, கொடுத்த வேலை செஞ்சிருவாங்க, ஆனால் டொமைன் நாலேஜ் பில்ட் பண்ணுறதில்ல. இப்போ எனக்கு வந்து பிஸ்னஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுது, வாட் இஸ் த எண்ட் டு எண்ட் ப்ராசஸ். இப்போ ஒரு நான் பேங்கிங் செக்டரில் நான் வந்து போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த பேங்க் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறான், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரிஸ்க் வருது, அதுக்கு எப்படி நான் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கு. இப்போ நம்ம டாக்டர்ஸை கூட கன்சல்டன்ட்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்ம ஒரு ப்ராப்ளம் கொண்டு போகும்போது அவங்க கன்சல்ட் பண்ணுறாங்க, நமக்கு ஒரு சொல்யூஷனுக்காக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நீ இதை பண்ணீங்கன்னா உனக்கு சரி, இந்த டேப்லெட் போட்டிங்கன்னா இது சரியாகும். எப்படி? இட்ஸ் அ கன்சல்டேஷன். கன்சல்டன்ட்ன்றது இன்னைக்கு ஒரு பெரிய ரோல். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் நாலேஜோட போய் வந்து உட்காந்து பேசும்போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அது சொல்யூஷன் தேடுறது தான் இன்னைக்கு பிஸ்னஸே, இல்லையா? அப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸில் அப்படின்னா, நான் போய் கன்சல்ட் பண்ணி அந்த கஸ்டமர்கிட்ட பேசி அவங்க ப்ராப்ளமை உள்ளே வாங்கிட்டு டெக்னிக்கல் சொல்யூஷன் எப்படி கொடுக்கறது, உங்கள் பிஸ்னஸ்க்கு என்னென்ன பண்ணாக்கா எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல தான் நம்ம கொண்டு போய் நிற்கிறோம். ஸோ இதில் இப்போ நீங்கள் நான் சொல்கிறது வந்து இப்போ இதில் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் தேவை, ப்ராஜெக்ட் லீட்ஸ் வேணும், ஒர்க் ஃபோர்ஸ் தேவை, டெக்னிக்கலி ஒரு இந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஆள் தேவை, குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் தேவை, டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஆள் தேவை, இல்லையா? ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள், பட் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் டொமைன், அவ்வளோதான். கிரேட். ஸோ பார்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள் பட் டிஃப்ரெண்ட் டொமைன் சொல்லியிருக்கீங்க. இது வந்து நல்ல பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ எனக்கு வந்து இதில் சொல்லும் போது சரி, ரைட், ஓகே, இப்போ ஹவு ஷுட் சம்மன் ஃபைண்ட் தட் ஐ ஷுட் ஹாவ் மை கெரியர் ஒன்லி இன் GRC? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஐக்கு ஏஐ இன்ஜினியர் ஆகணும், டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்றத சொல்லிடுறேன். லுக் இன் டு தி அப்ளிகேஷன்ஸ். இப்போ ஏஐனால ஒரு பிக் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் பில்ட் பண்ண முடியுது. அப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி பிக் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமுக்கு பின்னாடி ஒர்க் பண்றதுன்னா ஒரு நீங்க ரிசோர்ஸா இருக்கணும்ன்றது, அந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் ஒர்க். ஸோ அந்த எண்டு வரைக்கும் பிடிக்காம அவர் தெரியாம ஜஸ்ட் பல பேர் வந்து சேலரி மட்டும் கோலா வச்சுட்டு வரதுனால பல பேருக்கு அந்த ப்ராசஸ்லேயே வந்து வெளியில போயிடுறாங்க. ஸோ நான் வந்து கன்சல்ட் பண்றது ஒரு மென்டார் பண்றது என்னன்னா, இஃப் யூ ரியலி லைக் தி அப்ளிகேஷன் வாட் வி டு அஸ் ஏ இன்ஜினியர் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட், ஒன்லி தென் யூ கேன் கம் இன்சைட், எல்ஸ் ஸ்ட்ரிக்ட் நோ. ஒர்க்கே எந்த வேலையுமே ஜான் பிடிச்சி செய்யணும். இப்போ நான் வந்து சும்மா செய்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் உங்களுக்கே நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க, அந்த கம்பெனிக்கும் நீங்கள் சரியாக செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. அப்போ என்னன்னா அது வந்து டிமோட்டிவேட் ஆகிரும். நீங்களும் டிமோட்டிவேட் ஆகிற மட்டும் கிடையாது, இன்னொருத்தையும் சேர்ந்து டிமோட்டிவேட் பண்ணிடுவீங்க. ஓகே, நம்ம அந்த பேக் சேர்த்து இழுத்துட்டு போகிறதுல தான் நிறைய இருக்குது. ஸோ ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தால் தான் மற்றவனையும் சேர்த்து இழுத்துட்டு போகிற ஸ்ட்ரென்த் வரும் நம்மளுக்கு எந்த ஜாப்லையுமே. ஓகே, ஜாபை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஜாப் அப்படின்றத பார்க்குறத விட அதில் நான் என்ன லேர்ன் பண்ணுறேன்றது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேஷனோட வேலை செஞ்சவங்க தான் நாளைக்கு போய் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு கிடையாது. அப்போ ஒரு கோல் வச்சுங்க, இந்த ஜாப் எனக்கு இந்த இடத்துல ஃபைனான்ஷியல் இது வேணும், இதுக்கு பேஷனோட ஒர்க் பண்ணுறேன், லேர்ன் பண்ணுறேன், நான் போய் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகலாம் நாளைக்கு. இப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லை, நம்ம வந்து சும்மா ஏதோ வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சாக்கா யூ வில் நெவர் க்ரோ. கரெக்ட், அண்டர்ஸ்டாண்ட்.
அதான் இப்போ எனக்கு வந்து சூப்பரான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இது வந்து நான் பழைய ஒர்க்கில் படும்போது இருந்துச்சு. ஒரு கப்ளர் போடும்போது எனக்கு போகிறதும் பிடிக்காது, வரதும் பிடிக்காது. என்னடா அதுக்கப்புறம் தான் அப்ஸ்கில் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு என்ன பண்ணுறேன்றதை. இப்படி திரும்பி இப்படி பார்த்தா நாள் முடிஞ்சிருது. சந்தோஷமா இருக்கேன். அந்த எண்ட் ஆஃப் டே தூங்கும்போது அடுத்த நாள் எழுந்திருக்கும் போது அடுத்த நாளைக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்ற அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு நாளுக்கு நாள் அதிகமாகுது. எனக்கு இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா வேணும். ஹவு ஷுட் சம்மன் ஃபைண்ட் தட் ஐ ஷுட் கெட் இன்டு திஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் அந்த ஜிஆர்சி தான் எனக்கு என்னோட பெஸ்ட் கெரியரா இருக்கும் அப்படின்றத உள்ளர வரத்துக்கு முன்னாடி இப்போ நீங்க எடுத்துட்டு வந்து மக்களுக்கு காமிக்கிறீங்க. இதெல்லாம் தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா யூ ஆர் த ரைட் ஃபிட் ஃபார் திஸ் பர்டிகுலர் பொசிஷன் அப்படின்றத ஒரு செக் மார்க் போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்க சொல்லுவீங்க அப்ளிகேஷன் வைஸ்ல சொல்லு. ஓகே. ஸோ நார்மலி நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ரெக்ரூட்டிங் ஃப்ரெஷர்ஸ். ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யாராவது ஃப்ரெஷராக வரும்போது யாருக்குமே டொமைன் நாலேஜ் இருக்காது. ஸோ தே கேன் ஜாயின் அஸ் அன் இன்டர்ன். ஓகே. இன்னும் நிறைய கம்பெனிஸ் நிறைய விதமாக பண்ணுறாங்க, ஃப்ரெஷர்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க இல்லையா சப்ஜெக்ட்டு, இப்போ எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த டாபிக் இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணுறீங்களே, காலேஜில் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பண்ணும்போது எத்தனை பேர் வந்து உண்மையாக ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வாங்கி சப்மிட் பண்ணுறாங்க? இட்ஸ் a valid question. ஏன்னா ஐ நோ வாட் ஹேப்பன். ஏன்னா நாமளும் அதெல்லாம் போய் தானே வந்திருக்கோம் அந்த ஜேர்னியில். அப்போது என்ன ஆகுதுனாக்கா அங்கே படிக்கிறதுலேருந்தே ஆரம்பிக்குது ஷார்ட்கட்ஸ். ஓகே, இந்த ஜாப் நான் ஃபோக்கஸ்டாக நான் வந்து ஓகே ஜிஆர்சியில் நான் என்னுடைய கெரியர் தொடங்கணும் அப்படின்னா யூ கேன் லுக் ஃபார் ஜாப்ஸ் வேர் எவர் கவர்னன்ஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கன்சல்டன்ஸா, இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ஸ், இல்லை ஜிஆர்சி ரிலேட்டட் ஜாப்ஸ் லைக் கம்ப்ளைன்ஸில், இதுக்கெல்லாம் வந்து இன்டர்னல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நிறைய கம்பெனிஸ் வந்து எடுக்கிறாங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஏதோ ஒரு இதில் ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கலாமே, ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் அதை இதில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் லேட்டர் ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆச்சுன்னா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஜிஆர்சி இல்லாத கம்பெனியும் இல்லை, ப்ராடக்ட்டும் இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஜிஆர்சி இருக்குது. ஸோ யூ கேன் ஸ்விட்ச் அட் எனி டைம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எந்த ஜாப் நீங்கள் போகிறீங்களோ அந்த ஜாப்பை கற்றுக்கங்க. முதல்ல கற்றுக்கிட்டு தென் யூ கேன் ஆல்சோ ஸ்விட்ச். ஆர் இஃப் யூ வாண்ட் டு மேக் யூர் கெரியர் லுக் ஸ்பெசிஃபிக் ஃபார் திஸ் ஜாப். ஓகே, நீங்கள் எம்பிஏல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கீங்க, இல்லை எனி போஸ்ட் கிராஜுவேஷன் ஆர் கிராஜுவேஷன் ஃபார் தட் மேட்டர், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபர்ஸ்ட் அங்கேயே கொஞ்சம் கெரியர் ஷேப் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் தான் அட நான் சரியா எடுத்தேனா இல்லையா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுவிட்ச் ஓவர் நடக்குது. இப்போ நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில் பெங்களூர் தெரியும், நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க மட்டுமே வேலை செய்யல, எல்லாமே வேலை செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த கெரியர் கைடன்ஸ்ன்றது இட்ஸ் வைட்லி அவைலபிள். நிறைய பேர் இப்போ லைக் யூ ஆர் கோயிங் டு காலேஜஸ் டு ஸ்பீக் அண்ட் தேர் ஆர் சோ மெனி இன் டாக் ஷோஸு, இந்த பாட்காஸ்ட், இதெல்லாம் பண்ணும்போது அவேர்னஸ் ஜாஸ்தியாயிருது. ஸோ இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து ஈஸிலி தே நோ வேர் டு கோ, தே கேன் கோ வேர் தே நீட், அண்ட் கவுன்சில்ஸ் ஹெல்ப் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஜாப் சூஸ் பண்ணுறது வந்து இட் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் வாட் யூ வாண்ட், பேஷனோட போகணும். ஓகே, இப்போ ஜிஆர்சியில் பொறுத்தளவுக்கு இந்த கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸரா, இல்லை ஆடிட்டரா, இல்லை ரிஸ்க் மேனேஜராக ஜாயின் பண்ணலாம் இல்லையா? இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இப்போ நான் என்ன மாதிரி ஒரு மாடல் சூஸ் பண்ணுறேன்னா, சம்டைம்ஸ் என் டீமில் வந்து நான் சீனியர்ஸும் வச்சுருக்கேன், ஜூனியர்ஸும் வச்சுருக்கேன். இப்போ வென் ஐ ரெக்ரூட் த ஃப்ரெஷர்ஸ், சம்டைம்ஸ் ஐ டை அப் வித் சம் ஸ்மால் இன்ஸ்டிடியூட்ஸ். ஏன்னா இப்போ என் ப்ராடக்ட்டில் வந்து டெக்னிக்கலி என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். இப்போ என் ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்கில்ஸ் வேணும், எனக்கு ஜாவா வேணும், ஜேஎஸ் வேணும், HTML வேணும் அப்படின்னாக்கா அந்த இன்ஸ்டியூட்டுக்கு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்து இதில் ட்ரெயின் பண்ணுங்கன்ற. அதாவது நத்திங் டு டூ வித் மை சாஃப்ட்வேர், ஜஸ்ட் கோர் ட்ரைனிங். இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஹெல்ப் த ஃப்ரெஷர்ஸ். ஸோ அவங்க ஒரு 2 மாதம் அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு அப்போ வாரம் அசஸ் பண்ணுவேன் நான். ஓகே, எப்படி செய்கிறாங்க, ஓகே அவங்க கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா அவங்கள என்னுடைய இதில் கொண்டு வந்து ஆன் ஜாப், ஓகே நான் இப்போ தான் ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இதுதான் என் ப்ராடக்ட்டு, வாக் த்ரூ ட்ரைனிங் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எப்படி அந்த டெக்னிக்கல் நாலேஜையும் இந்த ப்ராடக்டை கற்றுக்கிறதும் மர்ஜ் பண்ணி வேலை செய்கிறீங்கன்றதுக்கு ஆனால் ஹெல்ப் கிடைக்கும். இப்போ ஏற்கனவே ட்ரெயின்ட் கன்சல்டன்ட் சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்களெல்லாம் ட்ரைனிங்கில் போட்டு ஹெல்ப் பண்ண வச்சு பேர் பண்ணி ஒரு 6 மாதம் இவங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் ஐ வில் பிரிங் தம் ஆன் டு ஒர்க். இப்படி வரும்போது என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்கு நல்லா கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிடுது. நான் ஐ கேன் டெல் யூ சீனியர்ஸை விட ஃப்ரெஷர்ஸ் சூப்பராக வேலை செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேஷன் இருக்கு, இல்லை வாழ்க்கையில் முன்னேறணும், அதான் சொல்கிறேன்.
அகெயின் ஐம் கோயிங் பேக் டு மை பாயிண்ட், யூ நீட் அ குட் மென்டர். ஒரு நல்ல மென்டர் கிடைச்சாக்க நீங்க மேலே வந்துடலாம். ஓகே, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தென் டேக் இட் as an opportunity. You can be the good mentor in your future. Understand. Yeah, failures or அந்த லெசன்ஸ்லாம் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் will teach us a lot. அது எல்லாமே வந்து நமக்கு ஃபேவரபிளான என்வாயன்மெண்டா இருக்கு. ஸோ கெரியர் வைஸ் இங்க இருக்கு. நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க இதுக்குன்னே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னே தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. பேங்கிங் எல்லாம் போனீங்கன்னாக்கா கம்ப்ளைன்ஸுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க அப்போ யூ நோ வாட் கைண்ட் ஆஃப் லேடர் யூ ஹேவ். இன்னைக்கு செபில போய் வேலை செய்யலாம், ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்ல போய் வேலை செய்யலாம். ஸோ த ஸ்கோப் இஸ் வைடர். நீங்க வந்து எந்த காரியத்தை பேஷனோட நான் சொல்ற மாதிரி செஞ்சாக்கா, இப்போ நான் வந்து சூஸ் பண்ணது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியை சூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு டெக்னிக்கலி ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஸோ டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ். நாளைக்கு எனக்கு இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் போய் வேலை செய்யணும், ஒரு பேங்க்குக்கு போகணுன்னாலும் தேர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து இந்த க்ரோத் வந்து வில் வைடன் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் சின்னதாக நான் ஸ்டார்ட் பண்ணலாம், வளரும்போது யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி வைட். அதை நம்ம கரெக்டாக டேப் பண்ணணும். அப்படின்னும் போது டேப் பண்ணோம்னாக்கா we can definitely be very successful in life. இப்போ இதுக்கு எனக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏதாவது சர்டிஃபிகேஷன் தான் பண்ணுமா, இல்லை எம்பிஏ படிச்சவங்க தான் எலிஜிபிளா இருப்பாங்களா ஒரு ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு? சர்டிஃபிகேஷன் தேவை கிடையாது. சர்டிஃபிகேஷன் there are கார்ட்னர்லாம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் யூஸ் டு மெஷர். சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. நீங்க லிங்க்டின்ல போனாலே கிடைக்கும். ஓகே, இட்ஸ் லாட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் யூ கேன் டு. பட் மோர் தென் சர்டிஃபிகேஷன் வந்து நீங்க எப்படி உங்களை எக்யூப் பண்ணி நான் சர்டிஃபிகேஷனை டிஸ்கிரெடிட் பண்ணல. இன்னைக்கு நான் வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ண போகும்போது நிறைய பேர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க. நிறைய சர்டிஃபிகேஷன் இருக்கு சில ரெஸ்யூம்ஸ்ல. ஆனா அந்த சர்டிஃபிகேஷன்ல அவங்க ஜாப்ல யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தாக்கா கிடையாது. அப்போ நான் என்ன சொல்றேன், உங்க ஜாபுக்கு ஏத்த சர்டிஃபிகேஷன் பண்றது நல்லது. தட் வில் ஹெல்ப் யூ டு மூவ் அஹெட் இன் யுவர் கெரியர். நீங்க சர்டிஃபிகேஷன் முன்னாடி பண்ணிட்டு நீங்க அதுல ஃபோக்கஸ்டா இல்லாம சும்மா 4 சர்டிஃபிகேஷன் நான் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா நான் வேற ஏதோ வேலை செய்யறேன்னும் போது நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஒரு டாக்டர் படிச்சவன் போய் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய தான் யூ வில் கெட் குட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் that's why we call medical practitioner. So here also we need to be practitioners. ப்ராக்டிஸ் பண்ணாத காரியம் பண்ணாம போய் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்றது ஐ பர்சனலி என்ன கேட்டா ஐ வில் நாட் அட்வைஸ். ஓகே, வாட் வுட் பி தி salary range and என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் சொன்னது ஏதோ ஜாவா இந்த மாதிரி சொல்றீங்களா, இல்ல ரிஸ்க்குனே சம்திங் ஏதோ சர்டிஃபிகேஷன் இருக்கா? அப்படி பண்ணோம்னா என்ன சாலரிலாம் எதிர்பார்க்கலாம்? நான் வந்து டெக்னிக்கல் அண்ட் டொமைன் நாலேஜ் தான் நான் விரும்புவேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆடியன்ஸ் வந்து தே ஆர் ஃப்ரம் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இல்லையா. ஸோ ஐதர் தே வாண்ட் டு பி டெவலப்பர் ஆர் டு கோயிங் டு டெஸ்டிங் ஆர் பி அ கன்சல்டன்ட் சம்திங் லைக் தட். அப்போ இது வந்து ஒரு டொமைன். ஓகே, ஹெல்த் கேர் மாதிரி இது ஒரு டொமைன். ஜிஆர்சிட்டு ஒரு டொமைன். நீங்கள் டொமைன் அண்ட் யுவர் டெக்னிக்கல் நாலேஜ் சேர்ந்து வேலை செய்கிறது தான் நான் இது பண்ணேன். இப்போ ஃப்ரெஷர் ஸ்டார்டிங் வந்து ஆஸ் யூ நோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இது பண்ணுவாங்க. லைக் யூ நோ வாட் கம்பெனிஸ் பே டுடே எம்என்சியிலிருந்து ஆல் தி கம்பெனிஸ். ஸோ இது வந்து ஸ்டார்டிங். ஆனால் இதை நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணும்போது ரிஸ்க் மேனேஜர்ஸ் பேட் வெரி வெல். நீங்கள் இந்தியாவில் மட்டும் ஸ்கோப் கிடையாது. நான் வந்து இந்தியா மட்டும் இட்ஸ் அ குளோபல் திங். ரிஸ்க் மேனேஜர்ஸ் இல்லாத கம்பெனியே கிடையாது. ஸோ இது வந்து இட்ஸ் வெரி வைட். நீங்கள் யூ கேன் கோ இன் டு பிஸ்னஸ் கன்சல்டிங். இப்போ வந்து இந்த ஜாப் வந்து டெக்னிக்கல் பீப்புளுக்கு மட்டும் கிடையாது. நாளைக்கு வந்து எனக்கு நான் டெக்னிக்கலாக ரொம்ப பண்ணிட்டேன், டெக்னிக்கலாக எனக்கு வேண்டாம், யூ கேன் பிகம் அ பிஸ்னஸ் அனலிஸ்ட், பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக போகலாம். அதுக்கப்புறம் பிரின்சிபல் கன்சல்டண்ட்டாக போகலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே டெக்னிக்கல் டீம் இருக்கும், பிஸ்னஸை மட்டும் கன்வெர்ட் பண்ணி இதுதான் என் சாஃப்ட்வேரில் வேணும்னு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் ஃப்ளோஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு காரியம் இப்போ ரிஸ்க்குன்னே எடுத்துக்கிட்டாக்கா அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுவோம். ஓகே, ஐ திங்க் சின்ஸ் வி டச் திஸ் டாபிக் இட்ஸ் பெட்டர் டு எக்ஸ்பிளைன் திஸ். ரிஸ்க்கை பற்றி பேசுகிறேனே. இப்போது ஒரு ரிஸ்க் இருக்குது. அப்போது அந்த ரிஸ்க்கு மிட்டிகேட் பண்ணணும். அதுக்கு என்ன தேவைன்னா வி கால் சம்திங் கால் கண்ட்ரோல். ரிஸ்க்குக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். அப்போ அந்த கண்ட்ரோல் வந்து வேலை செய்தா இல்லையா அதை செக் பண்ணோம் இல்லையா. ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் வந்து டயபெட்டிக் ஆகிட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரிஸ்க்கு. ஆனால் அந்த டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கான்றது என்ன பண்ணுறோம், அந்த மெஷின் யூஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டயட் மாத்திரை மாத்திரம். ஸோ வி மெயின்டைன் டு பி ஹெல்தி இல்லையா. ஆனால் இது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் லோ அப்படின்னு சொல்லுவோம்.
ஏன்னா நம்ம எடுக்கிற அந்த கண்ட்ரோல் வந்து எஃபெக்டிவா இருக்கு. நான் வந்து என்ன மாத்திரை போட்டாலும் எனக்கு வேலை செய்யல அப்படின்னா அது ineffective. அப்ப என்ன பண்ணுவோம்? we need to go back to the doctor. இமிடியேட்டா கன்சல்ட் பண்ணி மாத்திரையை மாத்தவோ டயட்டை மாத்தவோ ஏதாவது சொல்லுவாங்க, பிரிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்றதுக்கு சொல்லுவாங்க இல்லையா? அதே தான் இதுல. ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து எஃபெக்டிவா இருக்கா இன்எஃபெக்டிவா இருக்கா இந்த ரிஸ்க்கு அப்படின்றத அசஸ் பண்ணும். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் பல ரிஸ்க் இருக்கும். ஹைரிங் வச்சுக்கலாமே, அட்ரிஷன்ன்றது ஒரு ரிஸ்க் தானே. திடீர்னு ஆள் போயிட்டாக்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ரிஸ்க் தானே. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ரிஸ்க் இருக்கு. அதை தான் சொல்ல வரேன் நான். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் திஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து எஃபெக்டிவா இருக்குன்றத நம்ம அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து அசஸ் பண்ணும். அது ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட். இப்போ நீங்க வந்து என் பிசினஸ்க்கு வந்து ஒரு ஹாஃப் இயர்லி அசஸ்மெண்ட் பண்ணணும். உங்க பிசினஸ்க்கு வந்து மேபி ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணா போதும். இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அப்ப டிசைட் பண்ணி வர அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த அவுட்புட் வந்து என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இது எங்க இந்த கலர் இப்போ கலரா டிஃபைன் ஆர்ஜிபி கலர், ரெட், கிரீன் ஆர் ஆம்பர் ஐசி ஆர்ஜிஏ. ரெட்னாக்கா வெரி ஹை ரிஸ்க், இமீடியட்லி அட்டென்ஷன் தேவை. அப்போ அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் பண்ணி ஒரு டெசிஷன் எடுத்து ஆகணும். ஓகே, அந்த த்ரெஷோல்டுக்கு மேலே போச்சுன்னா மேனேஜ்மெண்ட் இன்டர்வியூன் பண்ணணும். ஓகே, இது வந்து ரெட். ஆம்பர்னா ஓகே, ஏய் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, இது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்றோம்ல அது. அப்போ அதை பார்த்து அதோட ரிசல்ட் வந்து ஓகே ஐ திங்க் இட் வந்து ரெட்டா மூவ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னும் போது அங்கே அட்ரஸ் பண்ணுவோம். கிரீனா இருக்கிறது தொட தேவையில்லை. ஓகே, மை கண்ட்ரோல்ஸ் ஆர் எஃபெக்டிவ், ஐ எம் வெல் அண்ட் குட், ஒன்றும் நான் தொட தேவையில்லை. இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ரிஸ்க் இருக்கு, மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. இப்போ கிரெடிட் கார்டு வாங்குறோம், அதுலேயும் ரிஸ்க் இருக்கு. ஓகே, நம்ம ஒவ்வொன்றுலையுமே பார்த்தோம்னாக்கா இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதான் சொல்கிறேன். நீங்கள் கோயிங் பேக் அ பெட், ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணுறனால உங்களுக்கு அந்த நாலேஜ் வருமா அப்படின்னாக்கா வரும் தியரட்டிக்கலி. ஆனால் அதை ப்ராக்டிக்கலி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கேற்ற பேரலாக ஒரு சர்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா இட் வில் கோ போத் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு லுக் அட் திங்ஸ். இப்போ ஐ திங்க் சின்ஸ் யூ ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் ஏஐ, ஐ வாண்ட் டு டச் தட். அப்போ இங்கே எப்படி ஏஐ யூஸ் ஆகும்? இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இட் இஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அ ஹியூமன். இட் என்ஹான்சஸ் யுவர் டெசிஷன். அவ்வளோதான். ஹியூமன் பிரெயினை யாருமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நான் வந்து ஒரு ஏஐயில் போயிட்டு நான் வந்து சாட் ஜிபிடியே எடுத்துக்கலாமே. இப்போ நான் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தேடுறேன் அப்படின்னாக்கா, ஏய் எனக்கு இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறோம்னாக்கா அது ஒரு 10 பாயிண்ட் கொடுக்கும். அதே வந்து கான்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கும்போது அது ஒரு 5 பாயிண்ட் கொடுக்கும். த டெசிஷன் லைஸ் வித் யூல. அப்போ we are the best people to make decisions. AI வந்து is not going to replace human, but it will enhance your decision making. ஓகே, இப்போ எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்குள்ள வரும்? இப்போ இதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த ஏஐ வந்து எனக்கு டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அல்காரிதம்ஸ் வச்சு நான் என்னுடைய டேட்டா பேஸ் ஸ்டடி பண்ணுறேன் ஒரு கம்பெனிக்கு அப்படின்னும் போது அது உள்ள போய் ஏய் இது இப்போ ரிஸ்கா, இது என்ன ஆம்பர்ல இருக்கா, கிரீன்ல இருக்கா, ரெட்ல இருக்கா அப்படின்ட்டு அதே சர்ச் பண்ணி நான் தனியாக போய் ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் நான் போய் ஒவ்வொன்றா பார்த்து செக் பண்ணி பண்ணுறதுக்கு பதில் ஏஐ வந்து என்ன பண்ணும், எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி எனக்கு இங்கே பாரு டாப் 5 ரிஸ்க்ஸ் இங்கே இருக்குது, இதெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டியது, இதெல்லாம் வந்து நீங்கள் இமீடியட் அட்டென்ஷன் தேவை, இது கொஞ்சம் லைட்டாக வேணும், இது உங்களோட த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே போகுது, அதுக்கெல்லாம் நம்ம பேராமீட்டர் செட் பண்ணிடுவோம். அப்போ அந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது உள்ளே போய் சர்ச் பண்ணி எனக்கு சிஸ்டம் ஓப்பன் பண்ணோடனே எனக்கு டேஷ்போர்டில் எல்லாம் வந்துடும். ஸோ என்னன்னா நான் ஒரு மாதம் ரிசர்ச் பண்ணி இதை கொண்டு வர்றதை எனக்கு 1 ஹவரில் எனக்கு விஷயம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஸ்க்ரீன் ஐ ஹேவ். அப்போது இட் எம்பவர்ஸ் மை டெசிஷன் மேக்கிங் அண்ட் இட் புட்ஸ் மீ அண்டர் அ லோவர் ரிஸ்க். இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்போது என்ன பண்ணுறேன், நான் ரிஸ்க்கை வந்து வர்றதுக்கு முன்னாடியே பார்த்து கண்டுபிடிச்சி நான் மேனேஜ் பண்ணுறதுனால என் கம்பெனியை நான் ஹெல்த்தியாக வச்சுக்குவேன். இதைத்தான் நாங்கள் வந்து கம்பெனிக்குள்ள சொல்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி அப்போ டேஷ்போர்டிங் இருக்குது, ரிப்போர்ட்டிங் இருக்குது, நிறைய காரியம் வந்து ரிடண்டண்டாக இருக்கிறத நம்ம ஒதுக்கிட்டு we can completely rely on artificial intelligence to see the data points. ஓகே, ஸோ எங்களுடைய இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னாக்கா திஸ் இஸ் இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். இப்போ அப்படியே கம்ப்ளைண்ட்ஸ் போகலாமே. இப்போ நான் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா, என் பாலிசி டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையா, அப்படிங்கும்போது என் டாக்குமெண்ட் ரெபாசிட்டரிக்குள்ளே போய்
இந்த ஏஐ என்ஜின் வந்து பார்த்து இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் மீட் ஆகலை. ஸோ இட் இஸ் அ வண்டர்ஃபுல் இன்சைட் ஃபார் மீ. நாளைக்கு வந்து நான் போய் பெரிய இதில் மாட்டி எனக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு பதில் இங்கெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது நான் போய் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஏன்னா இப்போ நான் வந்து 10-15 கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணுறேன்னாக்கா நான் ஒவ்வொரு கண்ட்ரியோட கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்தந்த கண்ட்ரிக்கு நான் இந்தியாவில் இருக்கிறது சிங்கப்பூருக்கு செட் ஆகாது, சிங்கப்பூரில் இருக்கிறது மலேசியாவுக்கு செட் ஆகாது, அங்கே இருக்கிறது யூரோப்பில் செட் ஆகாது. அதனால திஸ் இஸ் வை ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதனால தான் நான் இனிஷியலாக சொல்லும் போது இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் சொன்னேன். ஒரு கம்பெனி கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ணுறா, ஒவ்வொரு கண்ட்ரியில் டிபார்ட்மெண்ட் டிவிஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேயே நாங்கள் பிரிச்சுடுவோம். இந்த கண்ட்ரினா இந்த ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், இந்த கண்ட்ரினா இந்த ரெகுலேஷன்ஸ். இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி லைப்ரரியில் வந்து புக்ஸு நிறையா அடுக்கியிருக்கும், ஜானுக்கு தேவையானது போய் ஜான் எடுத்துக்கலாம், எனக்கும் அதே தேவைன்னா நான் அதே எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணலாம். அது ஏன்னா இட் பிலாங்ஸ் டு த லைப்ரரி. அப்போது இப்போ வந்து ப்ராசஸ் டெஃபினிஷன் வந்து இதெல்லாம் நோன் ப்ராசஸஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் நோன் ரிஸ்க்ஸ் இருக்கும், நோன் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இதெல்லாம் லைப்ரரியில் டாக்குமெண்ட் பண்ணுவோம். அந்த லைப்ரரியிலேருந்து எனக்கு என்ன என் டிபார்ட்மெண்ட் டிவிஷன் தேவையோ அதை நான் எடுத்துக்குவேன், யூஸ் பண்ணிட்டு அது அங்கேயே இருக்கும், எனக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இன்னொருத்தர் வேணா அதை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை என் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபைண்டிங் நான் கண்டுபிடிச்சது இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகும்னு நினச்சேன்னா அதை ஷேர் பண்ணலாம். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ வெரி இன்ட்ராக்டிவ் திங். ஸோ இதுக்கு ஏஐ வந்து இப்போ யூ கேன் ஐ திங்க் வெரி வெல் கனெக்ட் ஏஐ வந்து எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ஏஐ இல்லாமல் வந்து மேனுவலாக ஒர்க் பண்ணுறதுன்றது சிரமம். ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னாக்கா எல்லாரும் வந்து அப்டேட்டடாக இருக்க மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணுங்க. உங்களுடைய பிஸ்னஸ்க்கு உங்களுடைய இதுக்கு என்ன ஸ்கோப் வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இந்த இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டு கோ ஃபர்தர் இன் யோர் கெரியர். நாளைக்கு இன்னைக்கு இருக்க ஏஐன்னு சொல்கிறோம், நாளைக்கு என்ன வருதுன்னு தெரியாது, இன்னொரு 10 years டவுன். ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு 20 years ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதெல்லாம் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் வேலை செய்ய ஆஃபீஸ் போனால் தான் வேலை செய்ய முடியும். மழை வருது, காற்று அடிக்குதுன்னா கூட ஆஃபீஸ் போகணும் வேலை செய்யறதுக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து அப்படியே மாறி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யலாம், ஃபோன் இருந்தால் வேலை செய்யலாம் இல்லையா? காலம் மாறிட்டு இருக்கு. ஸோ டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவிங். டெக்னாலஜி நம்ம அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் நல்லது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு என்ஹான்ஸ். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டெஸ்க்டாப்பில் தான் வேலை செய்வேன் என்ற அந்த மைண்ட் செட்டை அன்லேர்ன் பண்ணுறது, இன்னைக்கு வெர்சடைலாக நான் மாறி நான் மாடர்ன் டெக்னாலஜிக்குள்ளே வர்றது, இட் இஸ் லேர்னிங் அண்ட் நியூ திங். ஸோ தட் இஸ் வை ஐ செட் அன்லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஒரு பெரிய சப்ஜெக்டே எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கவர்னன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி உள்ள என்னென்னலாம் இருக்குது, அதுல ஏஐ வந்து எப்படி ஃபிட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம். எனக்கு வந்து இப்போ நம்ம ஃப்ரெஷர்ஸை பத்தி பேசியிருக்கோம். குயிக்காக நம்ம வந்து நெக்ஸ்ட் 10 minutes முடிச்சிடலாம். 1 hour மேலே உங்களோட டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன இப்போ கொஸ்டின் வருதுன்னா, இப்போ ஃப்ரெஷர்ஸுக்கு மட்டும் தான் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா, இல்லை வந்து வேற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய பேர் 15 years ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஏஐக்குள்ள ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப நிறையவே இருக்கு. பட் ஆனா இப்போ இவங்களுடைய டொமைன்குள்ள அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா இவங்க எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்தாங்கன்னா இந்த ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கவர்னன்ஸ்குள்ள அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உள்ள எடுத்துட்டு போய் சஸ்டெயின் பண்ணிக்கலாம், அவர் க்ரோ ஆகிக்கலாம். இட்ஸ் a good question. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு ஒரு பர்டிகுலர் டொமைன். ஜிஆர்சியில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் நான் டெவலப்பராக இருந்திருக்கேன். ஓகே, எனி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வேஸ்ட் கிடையாது. ஏன்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணுற கஸ்டமர் எல்லாரும் தானே. மெடிக்கல் எடுத்தாலும் இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டாலும் இருக்காங்க, மற்ற பேங்கிங்கு, இன்சூரன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வேலை செஞ்சாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு டொமைனில் வேலை செஞ்சிருப்பாங்க தானே. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு டெவலப்பராகவோ ஏதோ ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க ஃபார் சம் டொமைன். இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணுறேன், ஒரு சீனியர் ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு அந்த டெக்னிக்கல் ஸ்கில் பார்க்குறேன். டெக்னிக்கலி எனக்கு என் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண முடியுமா பார்க்குறேன். ஓகே, டிக். அடுத்தது டொமைன் எக்ஸ்பர்டீஸ் இல்லை, ஓகே ஃபைன். கரண்ட் டொமைனில் எவ்வளோ நாலேஜ் எக்ஸ்போஷர் நீங்கள் கெயின் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பேன். ஓகே, தென் இஃப் இட்ஸ் சூட்டபிள் அண்ட் இஃப் இட்ஸ் கம்யூனிகேஷன் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாக்கா வி வில் ஹையர். ஏன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராடக்ட்டில் மாஸ்டரி பண்ண ஒருத்தருக்கு இன்னொரு ப்ராடக்ட் கற்றுக்கிறது ஈஸி தானே. இப்போ நம்ம எத்தனையோ ஆப்ஸ் வருது, நம்ம ஈஸியாக கற்றுக்குறோம்ல, நம்ம தெரிஞ்சா போய் செய்கிறோம் இல்லையே. அப்போது ஒரு ட்ரைனிங் பீரியடில் கற்றுக்குவாங்க. அப்புறம் அந்த டொமைன் என் டொமைனுக்குள்ளே நான் கொண்டு வரேன் அவங்கள. என் டொமைன் இதுதான் செய்கிறோம்,
நீ ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்ததையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் இதுல. யூ கேன் ஆல்வேஸ் ரிலேட் டு யுவர் ஜாப். இப்போ ஒரு சீனியர் கன்சல்டன்ட்டா வரும்போது தே வில் எனி ஜாப் டேக்ஸ் 6 months. எனக்கு என்ன தேவை இப்போ? டெக்னிக்கலி இந்த இதெல்லாம் செய்யணும். During the process, he learns the business also. Then he can go forward in his career in the new job. So, நான் என்ன சொல்றேன், யாருமே டெக்னிக்கலா ஒரு ஜாப் போனீங்கன்னா டொமைன் நாலேஜை வளர்த்துக்கங்கன்றேன். நீங்க எக்ஸ்பர்டைஸ் எங்க பில்ட் பண்றீங்களோ அங்க நல்லது. இப்போ சிலவங்க வந்து ஐடியில் ரொம்ப கூரா இருப்பாங்க. நீங்க சைபர் செக்யூரிட்டி இருக்கு, ஐடி ரிஸ்க் இருக்கு. they can very well come into this. உங்க சிசிஎன்ஏ வந்து வேஸ்ட் ஆக போறது இல்லையே. ஸோ இன்னைக்கு கிளவுட்ல நிறைய பேர் வேலை செய்யறாங்க, மைக்ரேஷன் எல்லாம் பண்ணி டெவாப்ஸ்ல வேலை செய்யறாங்க. அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இந்த டொமைன் வந்து நான் பர்டிகுலர் சூஸ் பண்ணதுக்கு காரணம் எப்படின்னா என்னன்னாக்கா, நீங்க எல்லாத்துலயுமே நம்ம போய்க்கலாம், எல்லாத்துலயுமே போய்க்கலாம். இப்போ நான் வந்து நான் என்னுடைய கெரியர்லயே நான் பெரிய பெரிய பேங்க்குக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறேன், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பண்ணியிருக்கிறேன், மெக்டொனால்ட்ஸ் மாதிரி கம்பெனிக்கும் பண்ணியிருக்கிறோம், லுஃப்தான்சா மாதிரி ஏர்கிராஃப்ட் கம்பெனிக்கு பண்ணியிருக்கிறோம். இப்போ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டைவர்சிஃபைடான பிசினஸ். அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரிஸ்க் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஆனா எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணும்போது உங்க நாலேஜ் வைட் ஆயிடும். அப்போ நான் வந்து ஒரு ஏர்லைன் கம்பெனியில ஒர்க் பண்ணனால நான் ஜிஆர்சியில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க ஒர்க் பண்ணலாம். ஆனா அந்த பர்டிகுலர் இடத்துல நீங்க நல்ல ஒரு டொமைன் எக்ஸ்பீரியன்ஸோட நல்ல நாலேஜோட வந்தாக்கா அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் யூர் ஃபியூச்சர். நான் என்ன நார்மலி சொல்ல வரோன்னா, it is in every individual's hand to shape your own future. இது சொல்லும் போது எனக்கு வந்து இப்படி நான் ரிலேட் பண்ணிக்கலாமான்னு சொல்லுங்க. இப்போ நான் வந்து நிறைய பேர் நம்மள்ட்ட படிக்கும்போது ஏஐ படிக்கணுமா, நிறைய இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் படிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த அவேர்னஸ் வந்துருச்சு, ஆல்ரெடி அவங்க வந்து லீடர்ஷிப்ல இருக்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து என்னன்னா, நான் ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல எனக்கு வந்து கோரா இல்லையே. சில பேர்லாம் பிசினஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, கோரா டெக்னிக்கல் எதுவும் இருக்காது. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஒன்லி பிஸ்னஸ் லைன்ல மட்டும் இருக்கிறதே நிறைய பேர் த்ரெட்டா பாக்குறாங்க. பிகாஸ் ஒரு பர்சன் என்கிட்ட வந்து சொல்லும் போது அவர் 15+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஓனரா இருந்திருக்கேன், இவ்வளவு வருஷம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ வந்து ஒரு ஏ இன்ஜினியரை இந்த கம்பெனி ஹையர் பண்ணிட்டாங்க. நான் எழுதக்கூட ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே அந்த ஒரு பர்சனுக்கு 4 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவரே எல்லாமே பண்றாரு. இப்போ எனக்கு வந்து அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாததுனாலதான் எனக்கு இங்க வந்து பயமா இருக்கிற மாதிரி இருக்கு, என்கிட்ட வரவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நவ் ஐ எம் ஃபீலிங் திஸ் இஸ் அ த்ரெட், இப்போ ரிஸ்க் இருக்கு, அதனால இப்போ நான் வந்து இந்த டெக்னாலஜி படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பீப்புள் இருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க பண்ணிருக்கக்கூடிய தப்பா, பண்ணது பாஸ்ட் தப்பா, இல்ல பிரசன்ட் இப்படிதான் போய்கிட்டு இருக்கா அப்படின்றத பத்தி கொஞ்சம் டச் பண்ணீங்கன்னா. எல்லா டெக்னாலஜியும் எல்லாருமே கத்துக்க முடியாது இல்லையா? லெட் அஸ் பி வெரி ஃபேர். எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. இப்போ நீங்க சொன்ன எக்ஸாம்பிள், அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பிஸ்னஸ் வைஸ் ஹவு ஸ்ட்ராங் ஹி இஸ். ஓகே, இப்போ அவர் ஜாப் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதனால ஒருத்தர் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா ஒருத்தர் வந்து இப்போ நான் ஒரு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இட் கேட்டர்ஸ் டு சம்படி இல்லையா? அதுக்கு டெக்னிக்கல் டெவலப்பர் வேணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெக்குவயர்மெண்ட் கேதர் பண்ணி அவ்வளோ அப்படிதான் பேசுகிறோம். ஆனால் ஒருத்தர் வந்து அந்த பிஸ்னஸோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட பேசி அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி டெக்னிக்கலாக கொடுக்கணும்ல, ஒருத்தர் வேணும்லாங்க. தட் வில் பி இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நான் வந்து இப்போ எங்கள் டீம் வேலை செய்கிறாங்க 15 பேர்னா, டேரெக்டாக போய் எல்லாமே அவன் செய்ய முடியாது. யாரோ ஒருத்தர் வந்து கஸ்டமர்கிட்ட போய் உட்காந்து பேசி ஒரு சேல்ஸ் நெகோசியேஷன் பண்ணி அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கற்றுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வந்து, ஓகே இதெல்லாம் உங்களுக்கு வேணும்ன்றத டிராஃப்ட் பண்ணி கொண்டு வந்து கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டெக்னிக்கலுக்கே வரும். இதுக்கு இடையில இருக்கிற இடம் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலால தான் பண்ண முடியும், ஒரு ஜூனியர் ரிசோர்ஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய எக்ஸ்பர்டைஸ் வேணும், கஸ்டமர் ஹேண்ட்லிங்ல இருந்து எல்லாமே. அப்போ ஏஐ வந்து should help them to draft a document. நாங்கள் பிஸ்னஸ் BRD சொல்லுவோம். ஓகே, ஒரு ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் வருது அப்படின்னாக்கா அதிலிருந்து ஒரு பிஸ்னஸை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு டெக்னிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள கொண்டு வர இந்த இடைப்பட்ட இடத்துல தான் இந்த மாதிரி ஆட்கள் they should focus. I don't think so anything is a risk. உங்களுக்கு இந்த கரண்ட் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஓப்பனிங் இல்லையா? லுக் ஃபார் சம்திங் எல்ஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி என்ஹான்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஏஐ கத்துக்கிறதுல தப்பே கிடையாது, ஏன்னா ஏஐ வேணும் அதுக்கு. ஏன்னா அவங்களுடைய நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணி அவருடைய ரைட்டிங் ஸ்கில்ஸை கூட என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், த வே திங்ஸ் ஆர் டாக்குமெண்டட் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல இன்னொரு ப்ராப்ளமும் சொல்றேன், டெக்னிக்கலி நிறைய இடத்துல டெலிவரி ப்ராப்ளம் வருது. ஏன்னாக்கா இந்த கேப் இன் பிட்வீன் த பர்சன் ஹூஸ் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கஸ்டமர் அண்ட் பாசிங் அவுட் டு த
டெக்னிக்கல் இருக்கவனுக்கு இங்க தெரியாது மேட்டர், இங்க இருக்கவங்களுக்கு இங்க தெரியாது. இந்த பிரிட்ஜ் பண்ற இடத்துல தான் பிரச்சனை வருது. ராங் டெலிவரி பண்ணிடுவாங்க. கஸ்டமர் நான் இதை கேட்கலையே அப்படின்றோம். அப்போ அப்போ மறுபடியும் ரீவொர்க், குவாலிட்டி எல்லாம் பிரச்சனையாகும். அப்போ இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணாக்க நிறைய இடத்துல வந்து வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கேப். எந்த இடத்துல கேப் இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா தட் வில் பி யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. கிரேட். நிறைய பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து இந்த இடத்துல கற்றுருக்கேன். ஸோ ஒரு ஃப்ரெஷர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது ஐ காட் டு லேர்ன் தட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பட் தே ஹேவ் டு ஸ்டார்ட் பெட்டர். தே கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் எனி டெக்னிக்கல். அந்த டெக்னிக்கல் நாலேஜ் ஒன்று கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே டொமைன் நாலேஜ், இந்த ரிஸ்க் டொமைன் நாலேஜ் ஆட் பண்ணும்போது தான் சம்திங் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் பாயிண்ட் வந்து பார்க்குறேன். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு எஸ் தே ஹேவ் குட் ஸ்கோப் தான். பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு எல்லாமே இந்த ப்ரொஃபஷனல் இவங்களை ஒரு ட்ரஸ்ட் வேணும், அந்த கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்ல இவங்க தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. சூப்பரான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. பட் இவங்களும் அந்த ஏஐ கொஞ்சம் அடாப்ட் பண்ணி அது அட்லீஸ்ட் அந்த டெர்மினாலஜிஸ் அவங்க பேசுறது தெரிஞ்சிருக்கணும், ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் விஷயம் அந்த பாயிண்ட் வந்து நான் கற்றுருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஆர்சி பற்றி எனக்கு வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு கவர்னன்ஸ், ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி மைண்டில் வச்சுக்கிறேன். அதுலேருந்து அந்த ஆர்கிடெக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ராப்பராக பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன. இப்போ ப்ராப்பராக பண்ணால் ஒரு கைண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது, ப்ராப்பராக பண்ணாட்டி ஒரு கைண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. இதை எப்படி மிட்டிகேட் பண்ணுறதுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி இன்டர்கனெக்டட்ன்ற மாதிரி ஒரு லெசன் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஐ ஹவ் லேர்ன்ட். இப்போ அது இல்லாமல் ஏஐ வந்து எந்த இடத்துல இந்த உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லேயே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி எந்த இடத்துல வந்து ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம், அது வந்து எப்படிப்பட்ட டெசிஷன் வந்து அதுவாக எடுக்கல, எனக்கு சஜஸ்ட் தான் பண்ணுது, நான் அதை பார்த்து குவிக்காக டெசிஷன் எடுக்கிறேன். அந்த இடத்துல தான் எனக்கு வந்து ஏஐ வந்து ஆல்ரெடி நம்ம கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அண்ட் நிறைய பேரை வந்து நீங்கள் எப்படி ஹையர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஃப்ரெஷர்ஸை முக்கியமாக பார்த்து எப்படி ஹையர் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் சஜஷன்ஸ் தான் இருக்குது. நிறைய பாயிண்ட்ஸ் கற்றுருக்கோம். ஒன்றும் ஆக்சுவலாக நிறைய கொஸ்டின்ஸில் வச்சிருந்தேன், பட் இட்ஸ் ஆல்ரெடி கிராசிங் 1 hourன்றதுனால நான் இதோட நிப்பாட்டுறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டாங்கன்னா ஐ வில் பி பிரிங்கிங் பேக் யூ அகைன். நீங்கள் திருப்பியும் வந்து யூ கேன் ஷேர் யுவர் நாலேஜ். இப்போ லாஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை வச்சு இந்த பாட்காஸ்ட் வந்து நான் முடிக்கணும், இந்த ஒரு வேல்யூவோட நான் வந்து எண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் வாட்ஸ் இட் சம்திங் வில் பி? ஓகே, ஸோ நான் மறுபடியும் ட்ரைவ் பண்ண விரும்புகிற ஒரே பாயிண்ட் என்னன்னா, எதை செஞ்சாலும் பேஷனோட செய்யுங்க, கிவ் யூ 100%. அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஒர்க் இஸ் நாட் எவ்ரி திங். உங்களுக்கு ப்ராப்பரான பேலன்ஸ் வேணும். ஒர்க் மட்டும் கிடையாது. 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னாக்கா அந்த 8 மணி நேரத்தை வேலைக்குன்னு கொடுங்க. மீதி இருக்கிற நேரம் உங்களுக்குன்னு கொடுங்க, உங்க குடும்பத்துக்குன்னு கொடுங்க. அந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு டிசிப்ளினோட நம்ம வளர்ந்துட்டோம்னாக்கா அது லைஃப் லாங்கா வரும். அண்ட் திஸ் வில் டேக் யூ டு சோ மெனி பிளேசஸ். நிறைய இடத்துல வந்து நம்ம அந்த அந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குழப்பி செய்யறதுனால தான் எதை எங்க வைக்கணும்னு தெரியாம நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு இன்னைக்கு. ஸோ இதை வந்து நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். நான் ஜூனியர் பீப்புள் கிட்ட மட்டும் பார்க்கல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வேலை செய்யறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஓகே, நம்ம வந்து எஃபிஷியண்டா எப்படி ஒர்க் பண்றதுன்னு கத்துக்கணும். எந்த இடத்துல எஸ் சொல்லணும், எந்த இடத்துல நோ சொல்லணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோ சொல்றதுனால எந்த இடத்துல நம்ம குறைஞ்சு போறது கிடையாது. நோ சொல்லணும், அதே சமயத்துல நீங்க உங்க காரணம் சரியா இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி வந்து ஒரு பேலன்ஸோட செய்யும்போது எந்த ஒர்க் கல்ச்சர்லையுமே இட் இஸ் குட். யூ கேன் ஹாவ் அ வெரி ஹெல்தி ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நிறைய பேர் பேசுறோம், ஆனால் ப்ராக்டிக்கலா பண்றது கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம மெயினா டாபிக் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றது இந்த ஏஐ இதுல இருக்கிறதுனால இதை எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணி என் வேலையை சிரமம் இல்லாம கம்மி பண்ணி நான் என்னுடைய பேஷனை நான் முன்னாடி ஏற்றிட்டு போகலாம், முன்னோக்கி போகலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சாவே ஐ திங்க் வி ஆர் ஆல் குட். நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டாங்க. சூப்பரான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயம், அதாவது கெரியர் அட்வைஸை தாண்டி நிறைய லைஃப் லெசன்ஸையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். எனக்கு வந்து நான் நிறையா இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நோட்ஸ் போட்டு நான் எழுதியிருக்கேன். நிறைய பேர் என்ன எழுதியிருக்காங்கன்றது தெரியல, பட் பார்க்குற நிறைய பேருக்கு இந்த கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் லெட் அஸ் நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இவ்வளோ ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் போத் ஆஃப் அஸ். பார்த்துருக்கீங்கன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வாட் இஸ் யுவர் லேர்னிங் பாயிண்ட்ஸ்? சூப்பராக இருந்துச்சு, அது இருந்துச்சு, ஃபைன், பட் வாட் இஸ் யுவர் லேர்னிங் பாயிண்ட்ஸ்? தட்ஸ் வாட் வி வுட் லைக் டு சி. அது நீங்கள் வந்து லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கன்றதை பற்றி கூட யூ கேன் லெட் அஸ் நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் நம்ம அண்ணனுடைய ஐடி கூட லிங்க்டின் ஐடி நான் வந்து ஐ வில் புட்டுட்டு இருந்தேன், நீங்கள் கொடுங்க, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்.
நீங்க நிறைய பேர் வந்து இந்த ஆர்ஜிசி இந்த பர்டிகுலர் டொமைனை பத்தி அதிகமா நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்ல அந்த சைட்ல நீங்க கெரியர்லாம் மேக் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட். அண்ட் அகைன் ஒன் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீஸ் இன்டு தி லீடர்ஷிப் ஆல்ரெடி இருக்காரு. நான் அது எல்லா பாட்காஸ்ட் சொல்றதுதான், லிங்க்டின் ஐடி கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக ஃபுல்லா போட்டுட்டு இவர் மெசேஜ் பண்ணலன்னு சொல்லிட்டு டோன்ட் ஃபீல் பேட். ஹி இஸ் ஹேவிங் லீடர்ஷிப் இருக்காரு, பிளஸ் ஃபேமிலியும் இருக்காங்க, அவருக்கு 2 கிட் இருக்கு. பர்சனலா கலெக்டருக்கு சொல்ல ரொம்ப சேலஞ்சிங்கா பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தலையில் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அதனால இவர் இந்த 1 hour கொடுத்ததே மிகப்பெரிய விஷயம். பட் இருந்தாலும் ஷேர் ஹிஸ் உங்களோட லிங்க்டின் ஐடி கொடுக்குறேன். அவருக்கு பர்சனல் டைம் இருந்து லிங்க்டினை ஸ்வைப் பண்ணி பார்த்தானா டெஃபினெட்லி நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ பீப்புள் வில் டெஃபினெட்லி லவ் டு கனெக்ட் அண்ட் கெட் சம் டிப்ஸ் ஃப்ரம் யூ. ஸோ அவ்வளோதான். திருப்பி நம்ம வந்து வேற ஒரு பாட்காஸ்ட்ல பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பா எனக்கு நிறைய புது லெசனா இருந்திருக்கு. எனக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் தெரியும், பட் இருந்தாலும் ஒரு பிகினர் லெவலுக்கு வந்து எப்படி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா இது சம்மந்தப்பட்ட ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஸோ அந்த கிளைண்ட் ஜாம்பியால இருக்காரு. ஸோ ஹீஸ் பின் ஒர்க்கிங் வித் தம். ஸோ அதை பத்தி நம்ம திருப்பியும் பர்சனலாக கனெக்ட் பண்ணும்போது பேசலாம். ஐ வுட் லவ் டு ஹியர் மோர் இன்புட்ஸ் ஃப்ரம் யூ ஆல்சோ. ஸோ அதெல்லாம் நடக்குது. Sure, John. Actually, thank you for having me. It was a wonderful time that we spent. Actually, நம்ம நார்மலி பேசுற மாதிரி இப்போ டைமே போகிறதே தெரியாது இல்லையா? So it was like that. It's just a conversation. And thank you for having me in your show. Wonderful. Thank you so much. நன்றி, வணக்கம். Thank you. This is your A Coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.